வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வேதாத்திரியம். அனைவருக்கும் இனிமையான மகிழ்ச்சியான பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். ஆசான் நினைவில் நின்று வாழ்த்து வருகின்றோம். வெட்ட வெளி என்ற பெரும் பானைக்குள்ளே வெகுதுவார் அண்டக்கோடி எனும் அரிசி. வெட்ட வெளி என்ற பெரும் பானைக்குள்ளே வேகுதுவார் அண்டக்கோடி எனும் அரிசி. அட்டத்துக்கும் அறிவாலே துளாய் விட்டேன், ரட்டத்துக்கும் அறிவாலே துளாய் விட்டேன். ஆகாகா இதை சுவைக்க என்ன என்போம். கிட்டிவிட்டது எந்தனுக்கு இந்த பொங்கல், கிட்டிவிட்டது எந்தனுக்கு இந்த பொங்கல். கேட்டவருக்கெல்லாம் தருவேன் தகுதியானார். தொட்டுத்தான் நான் தருவேன் சூடாராது, தொட்டுத்தான் நான் தருவேன் சூடாராது. சுவைக்க சுவைக்க என்பது அந்த சூட்சும பொங்கலை ஆசா நமக்கு அற்புதம் ஜோதியாக குண்டலினி யோகமாக புருவத் தொட்டு போல உணர்த்துகின்ற அந்த நாளை பெற்ற நாம் பாக்கியவான்களை சொல்லி அருத்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சியினுடைய அருள் கருணையினாலே உங்க அனைவரையும் நன்றியோடு வணங்கி வாழ்த்தி, நல்ல நிர்வாகம் நல்ல வளர்ச்சி கொடுக்கின்ற தாரகத்தின் சொந்தக்காரர் நம்ம தலைவர் எஸ் கே மயிலானுடைய பெரிய மிகப்பெரிய உழைப்பால இன்னைக்கு ஐநா சபை ஆலோசனை குழு அளவுக்கும் 23 நாடுகளுக்கு மேலும் அரசு துறை பல துறைகளிலும் 420க்கு மேற்பட்ட 450க்கு மேற்பட்ட கிராம சேவை திட்டங்களும் 215க்கு மேற்பட்ட அறிவித்திருக்கோர்களும் எடுத்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சியில அற்புதமா வளர்ந்திருக்கும். என்ன உழைப்பு! இதுக்காக உழைத்த அத்தனை பேரை நன்றியோடு வணங்கி, ஆலியார் திருமணிலிருந்து நாம் அனைவரும் ஒரே ஏக அலைவர்களாக ஒத்த கருத்துடையர்களாக கூடக்கடை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த ஆலியார் அத்தனை துறைக்கும், ஆலியாருடைய நிர்வாகத்திற்கும் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறைக்கும் R&D முதல் ஐடி வரை மிஷன் முதல் அவ்வளவு பேருக்கும் கடைகோடு இந்த பெருமக்கள் உழைக்கின்ற பெருமக்கள் வரைக்கும் இந்த பொங்கலை வாழ்த்து மகிழ்வோம். அதுல ஐடி நிர்வாகம் நமக்கு இந்த தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. தினசரி காலை முதல் மாலை வரை ஆலியாரில் இருப்பதை போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தி கொடுத்த ஐடி இயக்குநர் மக்களுக்கு, குறிப்பாக கிருஷ்ணமுரளியா, சக்திகுமார வேலாவுக்கு உழைக்கின்ற கூட இருக்கின்ற தொழில்நுட்ப அன்பு தம்பிகளுக்கெல்லாம் இதோட சிறப்பாக இதை ஒருங்கிணைக்கின்ற பேராதல் மக்கள், அவங்க மிகப்பெரிய சேவை. அதை வழிநடத்தக்கூடிய ஆலோசனைகளாக இருக்கக்கூடிய சௌமுத்திரன் அவர்கள், வீரப்பன் அவர்கள் மற்றும் நம் சகோதரிகள் எல்லாம் ரொம்ப அர்ப்பணவோடு செய்யறாங்க. அதுக்காக அத்தனை பேரையும் வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த நாளில் என்ன சிந்திக்க போறோம்னா, தினம் ஒரு சிந்தனை அற்புதமாக வருகிறது. பல பேராசிரியர்களுடைய கருத்தை இவ்வளவு எளிமையாக கேட்கக்கூடிய வாய்ப்பு. இன்னைக்கெல்லாம் எங்கேயாவது போகணும், 50 மைலுக்கு ஒரு மைல் போகணும், 10 மைல் போகணும், அங்கே போனாதான் அவங்களை பார்த்து கேட்க முடியும். ஆனால் நம்ம இருந்த இடத்தில் இருந்து கொண்டே பலமுறை கேட்கக்கூடிய வாய்ப்பாகவும் நேர்மையாக கேட்கக்கூடிய வாய்ப்பாக ஐயந்தலையெல்லாம் வைத்திருக்கிறார்கள் என்றால் அவங்களுடைய சேவை மேலும் மேலும் சமுதாய தேவை. அவங்களை தொண்டு சிறக்க வாழ்த்துக்கள். இன்றைய தலைப்பு சிந்தனை. தலைப்பு என்பது சிந்தனை, குருவின் மேன்மை. குருவின் மேன்மை. இந்த குருவை பற்றி பல வகையாக சொல்லியிருந்தாலும் கூட அந்த குருவினுடைய பெருமை தெரிஞ்சுக்கணும். எப்படி? குருவின் திருநாமம் செப்பல், திருவின் குருவார்த்தை கேட்டல், குரு சிந்தித்தல். இப்படின்னு குருன்னு எல்லாத்துலயும் அருவாய் உருவாய் குருவாய் வருவாய் குணேங்கிற அருணிலார் பாலில் இருந்து குரு இல்லா வித்த குருட்டு வித்தேமா, குரு இல்லா வித்த குருட்டு வித்தேமா. குரு என்பவர்கள் யார்? எத்தனை வகையான குருமார் நமக்கு இருக்கிறாங்க, அதான் பார்க்கணும். எத்தனை வகையான குருமார்கள் இருக்காங்க. நாம் எத்தனை பேர் குருவா இருக்கிறோம்? நான் குருவையும் பெற்றிருக்கிறோம், குருவாக இருக்கணும். அதான் முக்கியம். குருவை பெறுவது முக்கியம். நாம் ஒரு குருவாக ஒரு வழிகாட்டியாக இருக்க முடியும். அதான் வேதாத்திரியம். அப்படி பார்க்கும்போது குருட்டை நீக்க குருவனை கொள்வார். குருடு போறதுக்காக ஒரு குரு பிடிக்கணும். என்ன குருடு? கண்ணு தெரியாங்க. எப்படி ஒருத்தர் கண்ணு தெரிஞ்ச கை கட்டி பிடிச்சி போற மாதிரி இந்த அஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய ஞான குருடை போக்குள்ள ஒரு ஞான ஆசிரியரை ஞான குருவை பிடிக்கணும். அதான் குருட்டை நீக்க குருவனை கொள்வார். குருட்டை நீக்காத குருவை குடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவரே ஏற்கனவே குருடு, ஞான குருடு. அவருடைய புறத்தோட்டத்தை பார்த்து அவர் சூழ்நிலை பார்த்து நம்ம குருவா நம்பி இருக்கிறோம். இப்படி குருட்டை நீக்க முடியாத குருவனை அடைஞ்சனா என்ன ஆகும்?
குருட்டும் குருட்டும் குருட்டாடம் ஆடி குடியில் இருந்த போல திருமணம் சொல்றார். அதனால அது எப்படி குரு பிடிக்கலாங்கிறத அடுத்ததை கூட சொல்லுவாங்க. நீங்க உருகன் உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன். வார்த்தையை பாருங்க, சும்மா இல்ல மகான், சும்மாலாம் அவங்க நினைக்க வேண்டாம், நம்மளால முடியும். உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன். உயர் ஞான தீட்சை குருவால என்ன கிடைச்சது எனக்கு? ஒரு ஞான தீட்சை. இப்படி உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன். உயர் ஞான தீட்சையினால் யார் கொடுத்தா? குரு. மெய்யுணர்வு என்ற பெரும் பலம் அடைந்தேன். இருக்கிற உணர்வுலயே மிகப்பெரிய உணர்வு மெய்யுணர்வு. வள்ளுவர் ஆழமா சொல்லுவார், நிறைய பேர் ஆழமா புரிஞ்சுக்க முடியல. 5 உணர்வு ஆற்றிய கண்ணும் பயன், ஐயுணர்வு ஆற்றிய கண்ணும் பயனில்லை. மெய்யுணர்வு இல்லார்க்கு. 5 புலங்கள் மிக சிறப்பா இருக்கலாம், ஆனால் மெய்யுணர்வு இல்லைன்னா பயனில்லை. ஐயுணர்வு ஆற்றிய கண்ணும் பயனில்லை, மெய்யுணர்வு இல்லார்க்கு. ஆனா உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளோட பிறனும் தினசரி நம்ம சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கிறோம். சாதாரணமாக அது நடந்துகிட்டு இருக்குது. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளோட பெறணுங்கிற அந்த எண்ணங்களுடைய வலு, லட்சக்கணக்கான எண்ணங்கள் அழு, ஆயிரக்கணக்கான மகானுடைய எண்ணங்கள், சித்தருடைய யோகியுடைய மகனங்கள், எண்ணங்கள், தவங்கள். இன்னைக்கு உலக பொது அரங்கம், பன்னாட்டு ஒருங்கிணைப்பு சங்கங்களுடைய ஐநா சபை, அதுல டிசம்பர் 26 என்ன அறிவித்திருக்காங்க? உலக மெடிடேஷன் டே. உலகத்துல இந்த தியானம் எவ்வளவு முக்கியம் என்பதை உலக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்காங்கிறது தான் அந்த ஐநா சபையில டிசம்பர் 26 நமக்கு உலக தியான தினமாக, அதாவது ஆங்கிலத்தில் மெடிடேஷன் டேன்னு அற்புதமா இருக்குது. பெரிய வாய்ப்பு. இதெல்லாம் மகான்கள் உழைத்த உழைப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி. அடுத்து அந்த அன்பின் அறக்குடி பாடல வரும் பாருங்க, அதுல ஒரு வரி வரும் நல்ல. ஓர் உலக ஆட்சி உள்ளொளி உணர்ந்தவம் ஒருவருக்கொரு உதவும் தொண்டு பார் முழுதும் பரப்பி பன்னள விளைக்குன்னு வரும். பார் முழுதும் பரப்பி பன்னள விளைக்கு. அப்போ உணர்ந்தவம் பார் முழுவதும் பரவும். அது நடக்குதே. நம்ம வேகமாக செயல்படுவோம், ஆர்வமாக செயல்படுவோம். தினம் சங்கம் பண்ணுங்க. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ள பெறணும்னு நினைக்கணும். எண்ணங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. ஆகவே அந்த நிலையில பார்க்கும்போது குரு என்பவர் யாருன்னு இப்போ சிந்திக்கணும். அப்ப எப்படி ஒரு குழந்தை, அந்த குழந்தை குமரி ஆகுறாங்க, அந்த பையன் வாலிபன் ஆகுறான், அவங்க திருமணம் பண்ணி குழந்தை பார்க்கறாங்க. அதுக்கு ஒரு ஆய்க்கு குழந்தையாக பிறந்து ஒரு குழந்தை உருவாக்குறாங்க. வாழையடி வாழை. குரு தலைமுறை வந்துகிட்டே இருக்கணும். இதை மிக சிறப்பாக செய்த மகான் வேதாத்திரி மகள் மட்டும்தான் எல்லாரும் உருவாக்கி இருக்கிறாங்க. நினைச்சு பாருங்க, வேற எங்கேயும் இந்த வாய்ப்பு கிடையாது. எல்லா சீரரை உருவாக்கி இருக்காங்க. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கலாம். அருத்தந்தை மட்டும்தான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆசிரியர் உருவாக்கி இருக்கிறாங்க. உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். காலங்காலத்துக்கு இருக்கும். இந்த உலகத்தில் எங்கேயும் இல்லாத ஒரு அற்புதம். அப்படிப்பட்ட குரு என்பவர் யார் என்பதை நம்ம சிந்திக்கணும். அவசியம் கொஞ்சம் அடிக்கடி இதை சிந்திக்கணும். தப்பாது குரு நினைப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி நன்மை வைக்க. இந்த வார்த்தை சும்மா பாடலாம் வரக்கூடாது. யார் ஒருவர் எப்பொருளை, எக்குணத்தை, எச்செயலை, எவ்வுயிரை அடிக்கடி நினைக்கணும். எந்த நேரம் இறையரோடும் குருவும் உள்ள இருக்கணும். மனதில் யார் இருக்கணும்? இறைவன் இருக்கணும், குரு இருக்கணும். 2 இருக்கணும். அப்பதான் அறம் செய்ய முடியும். அப்ப இந்த இறை உணர்வும் குரு உணர்வும் எப்பொழுது இதில் இருப்போம் என்று சொல்லியதான் எப்பொழுதும் என் நெஞ்சு நீங்காதான் தாழ் வாழ்க. எப்பொழுதும் என் நெஞ்சில 2 பேர் நீங்க கூடாது. ஒன்னு இறை உணர்வு நீங்கவே கூடாது, இன்னொன்னு குரு உணர்வு இருக்கணும். குருங்கிறது சாதாரணமானது. ஏதாவது தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுணர்வும் தீராது இடம்பெ தரும். தெளிவில்லாம ஒரு குருவை ஏற்றுக்கூட கூடாதுதான். ஆனா ஏற்றுக்கொண்ட கடுகட கூட அச்சமில்லாம அவர் கடைபிடிக்கணும். தப்பாது குரு நினைப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி நன்மை வைக்க. நினைச்சு பாருங்க, அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி அப்ப குரு என்பவர் யார் என்று பார்க்க போறோம். பருத்தனை குருவுடைய பெருமை என்னென்னலாம் சொல்லிருக்காங்க. குரு என்பவர் யாரு? ஒரு வரி வரும் இல்லையா? சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே. என்ன சொல்ற? குரு எப்படி சொல்றாரு? அவர் சொல்றாரு குருவை நினைச்சு அப்படியே பாருங்க. அப்போ
குருவே சிந்தை அடக்கியே சும்மா விருக்கின்ற சீர் அறிய செய்த குரு. அது அறியாத செயலை செஞ்சிருக்கீங்க. இந்த வார்த்தை ஆழத்தை தெரிஞ்சுக்கணும். சீரறிய செய்த குருவே என்னாச்சு எனக்கு? அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதுங்க. எப்படி? இன்பம் இல்ல, ஆனந்தம். அப்ப அந்த ஆனந்தம் கொடுத்து யாரு? குரு. தொட்டு காட்டா பழக்கம் சுட்டு போடல் வளருமான். அந்த மாதிரி அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்க. அடுத்த வரி பாருங்க. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிரிவுகளில் குறைஞ்சது 6 கோடி வருடம் 100 பாருங்க. அத்தனை பிரிவு வந்திருக்கிறோம். 6 கோடி வருடங்கள் ஆகுதுங்கிறாங்க மனித உருவம் தோன்றி அப்படின்னு ஒரு ஞானம் சொல்லுது. முன்ன வச்சுக்குவோம். 100 வருஷம் ஒரு வாழ்க்கை இருந்தா கூட பகுத்து பார்த்தீங்கன்னா இத்தனை தலைமுறையை அந்த ஆன்மா ஒவ்வொரு உடம்புலையும் எடுத்து 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 இங்க வந்திருக்குது. புல்லாய் பூண்டாய் பல்மரங்களாய் பாம்பாய்ன்னு சொல்ற மாதிரிங்களா? ஓர் அறிவு முதல் 5ம் 6 சொல்லுவாங்க. ஓர் அறிவு முதல் 5ம் 6 வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து என்ன? ஓர் அறிவு முதல் 5ம் 6ம் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் முழு முதல் பொருளே என் அறிவா இருக்குது. இதுதான் குரு வேணும். இங்க என்ன உள்ள இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். யார் இருக்கா? இந்த முழு முதல் பொருளே நமக்குள்ள அறிவா இருக்குது. அதான் அறிவறிய அறவல்லற அரும்போடு கருணை செய்யதான் அறிவு திருக்கோவில். எதுக்கும் அகில உலகோருக்கு பொது நிலையம். சாதாரண அகில உலகோருக்கு பொது நிலையம் அறிவு திருக்கோவில். அறம் என அறிவறிய அறம் வளர என்ன செய்யணும்? சும்மா அறிவு கட்டி முக்கியம் இல்லை, அதை பயன்படுத்தணும், பயனாளிகள் அதிகப்படுத்தணும். அப்படிப்பட்ட நிலையில பார்க்கும்போது இருக்கிற தொண்டுகள்ல மகத்தானது ஆத்ம சேவை. அப்ப அது என்ன நம்ம செய்யறோம்? யார் நம்ம குரு? நமக்கு எந்த குரு? அப்போ என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒரு விஷயத்தை நம்ம ஆராய்ச்சி பார்க்கிறோம். குரு என்பவர்கள் யார்? ஆசிரியர் என்பவர் யார்? நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அவங்க குரு தான். எழுத்தறிவுங்கிற மாதிரிங்களா? அவங்க வித்யா குருன்னு சொல்லுவோம். கல்வி கொடுத்த குரு. தொழில் கொடுத்தா என்ன சொல்றோம்? அவ்வளவு குருன்னு சொல்றோம். அப்படி ஒவ்வொன்றுக்கு ஒரு குரு இருக்கிறாங்க. அப்ப நமக்கு ஒரு நடக்க கத்து கொடுத்துல குரு தானே, ஒரு வழிகாட்டி தானே. ஊருக்கு போற வழி தெரியல, அவங்க அப்படியே போய் போகணும் வழிகாட்டுறாங்க. அவர் நமக்கு ஒரு குரு தான். அந்த வழிகாட்ட குரு. எல்லாரும் குரு இல்லாம யாரும் வாழல. நம்மளும் பல குருவா இருக்கிறோமே. தெரிஞ்சு பாருங்க. அப்ப நடக்கல இருந்து, பேசல இருந்து, பள்ளிக்கூடத்துல இருந்து, பாடங்கத்துல இருந்து, தொழில் கத்துக்கிட்ட இருந்து அத்தனை குருகளாவே வளர்ந்து வந்திருக்கிறோம். இது நல்லா புரிஞ்சுக்கணும், மதிக்கணும். ஆனால் பல குருமார்கள் இருந்தாலும் கூட ஞான குருவை பிடிக்கணும். எல்லா குரு இருந்தாலும் ஞான குருவை பிடிக்கணும். பல்லு கூட சொல்லலையா? கற்றதனால் ஆய பயனன் கொள். நீ எவ்வளோ கத்திருக்க இல்லையா? இந்த பயன் என்னத்துக்குப்பா? வாழறிவான் அற்றார் தொழார் எல்லேன். வாழறிவு இருக்குல்லையே மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு வள்ளுவர் சொல்றா இல்லைங்களா? அதனால மகிழ்ச்சி என்னை அவனில் வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன், என்னை அவனில் நினைத்தான். அடுத்த ஆழத்தை பாருங்க. சும்மாலாம் அடுத்தது எப்படி மகானாக முடியும்? என்னை அவனில் வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன், என்னை நினைத்தான். என்னாச்சு? இறைவனாகி பாடுகின்ற. கடையில் இதுல பாத்திரங்கள் வாங்கிட்டு வந்தோம். ஒரே பாத்திரம் தான். இந்த வீட்டுக்கு வந்தோன்னா ஒரே பாத்திரம் இருக்காது. நெய் போட்ட நெய் பாத்திரம், தேன் போட்ட தேன் பாத்திரம், என்ன பொருள் போடல உப்பு போட்ட உப்பு பாத்திரம் தானே, உப்பு குண்டா. அப்ப இந்த பாத்திரம் மனசு ஒண்ணு இருக்கலாம். ஆனா என்ன போடுற அதுக்கு தான் பாத்திரம் உயரும். பாத்திரம் உயர்வான இல்ல, தங்க பாத்திரமா அல்லது வெள்ளி பாத்திரமா மண்ணாங்கிறதெல்லாம் இல்லை. இருக்கிற பொருளை வச்சுதான் அந்த பாத்திரத்துக்கு உயர்வு கிடைக்கும். ஒரு மண்பானை ஊருக்குள்ள தூக்கிட்டு வர்றாங்க இல்லைங்களா? மண் கலசம். எல்லாரும் காலைல கொடுத்து கும்பிடுறாங்களே. ஏன் கும்பிடுறாங்க? அந்த மாரியம்மனுடைய கும்பம் கலசத்தை தாளிச்சு கொண்டு வராங்க. கும்பத்துக்கு சக்தியை ஊட்டி எடுத்துட்டு அந்த கிணத்துல இருந்து கோவிலுக்கு விழா கொண்டாடும் போது, மாரியம்மனை கொண்டாடும் போது எல்லாரும் ஏன் கும்பிடுறோம்? அது வரைக்கும் ஒரு மண்ணில் செஞ்ச பானை தான், குடம் தான், ஒரு கலசம் தான். அது என்னாச்சு? உருவூற்றப்படுகிறது.
புனிதப்படுத்துகிறது, உயர்த்துகிறது. அப்ப எல்லாம் பார்க்கிறோம். அது நம்ம நினைச்சுக்கணும். எல்லாம் ஒன்றும் நினைக்க முடியாது. அவங்கள என்ன இருக்கோ அதுக்கு தக்கவாறு தான் அந்த பாத்திரத்துக்கு மதிப்பு. அவன் மனதில் என்ன இருக்கோ அதுதான் தகுதி. செயல் பேச்சு இரண்டுக்கும் எண்ணம் மூலம். நம்ம குரு எப்படிப்பட்ட சொல்றாரு, அப்பா உன் செயலுக்கும் பேச்சுக்கும் எண்ணம் தான்பா மூலம். செயல் பேச்சு இரண்டுக்கும் எண்ணம் மூலம் சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்து தேர்ந்து. என்ன பண்ண சொல்ற நம்மளைய, நான்லாம் உன்னை உயர்த்த முடியாது, தாழ்த்த முடியாதுப்பா, நீயும் எண்ணத்தால சிந்தனையை ஆய்ந்து பாரு, அதை தேர்ந்தெடு. செயல் பேச்சு இரண்டுக்கும் எண்ணம் மூலம் என்ன பண்ணும், நீ சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்து தேர்ந்து அது தேர்ந்தெடு. காலடிச்சா உடற்பயிற்சி பண்ணணும், உடனே நல்லா இருக்கும். தியானம் பண்ணா மன அமைதியா இருக்கும். அகத்தாய் பண்ணி எப்படி பேசணும், அழகோட முறையோட பேசினா அன்பு பெருகும். செய்யற தொழிலை சிறப்பாக செய்தால், வாடிக்கையாளரை மதித்தால், ஊழியர்களை மதித்தால் தொழில் வளரும். இதெல்லாம் தான் சிந்தனை எண்ணத்தை ஆய்வு தேர்றது. அதான் சிந்தனை சீர்திருத்தம் சிக்கன சிறந்த வாழ் சும்மாலாம் கிடைக்காது. அப்ப அதைத்தான் நடத்துகிறார்கள். சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்து தேர்ந்து எல்லா செயலும் நலவிளைக்கிற செயலை வச்சுக்க நினைச்சு பாருங்க. அதே செயல் தான், ஆனா இப்ப நலவிளைக்கிற மாதிரி செயல் செய்யற, அது துன்பம் கொடுக்காத செயலை செய்யறீங்க. செயல்கள் எல்லாம் நலவழைக்கும் வகையில் காத்தா சிவக்கரை ஜீவனை துளிக்குமே. எங்கேயோ போய் அந்த அமைதிய அன்ப தெய்வத்தை செய்யும் தொழில் தெய்வம் தானே. அப்போ செயல்கள் எல்லாம் சிவபூஜை ஆகுங்கிறார். நீ செய்யற அத்தனையுமே புனிதமாகும். உன்னை வணங்குவார்கள், பாராட்டுவார்கள். அதெல்லாம் கும்பிடுறமா இல்லைங்களா? உதவி பண்ண செஞ்சு கொடுத்தான். செயலிலே விளைவாக சிவத்தின் தன்மை தான். ரொம்பதான் அறிவு. இந்த அறிவு வேணும். நீ செய்யற செயலிலே எது வர்றா, செயலிலே விளைவாக சிவத்தின் தன்மை, சிவன் அல்ல சிவத்தின் தன்மை சேர்ந்து இணைந்து இயங்கும் நிலை தெரிந்து கொண்டாள். செயலிலே விளைவாக சிவத்தின் தன்மை சேர்ந்து இணைந்து செயல்கள் எல்லாம் விளைக்கும் என்று செயல்கள் எல்லாம் சிவபூஜை ஆகுமேங்கிறார். வேற எங்கேயோ செய்யற, அதான் அங்கதான் அங்க விழிப்புணர்வுங்கிறார் மகிழ்ச்சி. விழிப்புணர்வு, அயரா விழிப்புணர்வு பாரு, அயரா விழிப்புணர்வு. இந்த அறிவு வேணும். இதை பெறதுக்கு தாங்க சிறு தெய்வம், சிலை மந்திரம், பொருள் வெற்றிக்கு. உன் அறிவை அனுபவத்தை மாற்றிக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தாங்க சிறு தெய்வம், சிலை மந்திரம், பொருள் வெற்றி. எத்தனை கும்பிட்டு வந்து அப்படியே இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? மாற்றிக்கணும். ஒரு கோழையாக இருப்பவன் வீரத்தை நினைக்கணும். எதுக்கு சிறு தெய்வம் எது கும்பிடுறோம்? உன்னுடைய வீரத்தன்மை வர வர அதை நினைக்க எதை என்னையாவது மாறுறோம். அப்ப சிறு தெய்வம் என்பது வீரத்துக்காக ஒரு தெய்வத்தை வைத்து அவனை நினைக்கின்றப்போ உடல்ல ஒரு ஆக்கல் வருகிறது, நம்பிக்கை வருகிறது. அழகு வேணா அதுக்கு வணங்குறான், கல்வி வேணா அதுக்கு மாதிரி ஒரு பாவனை பண்றான். பாவனை தான் எல்லாம். கத்தை சடை வேண்டாம், காவி உடை வேண்டாம், பாவித்தல் ஒன்றே போதும் பரமலை அடைவதற்கின்ற பாரதி. சரியா? அப்ப என்ன பண்ணும், அதை நினைவோடு செய்யணும், அறிந்து செய்யணும், அறிந்தபடியே செய்யணும். அது சொல்லுவாங்க, தெரிந்து செய்யுங்க, தெரிந்தபடியே செய்யுங்க. நீ தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, அந்த எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. தப்பு கணக்கிட்டு தான் ஒன்று எதிர்பார்த்தால் உண்மையிற்கு நீதி. நீ தப்பு தப்பா கணக்கு போட்டு செஞ்சா என்ன இருக்கும்? எதை விதைத்தாயோ அதை அறுவடை செய்கின்றார். எதை அறுவடை வேற? ஆங்கார காலமதில் அகந்தை செய்தால், ஆங்கார காலமதில் அகந்தை செய்யல் அத்தனை பாலா போகாது. சத்தியமா வினையாம போடும். சொல்ல சத்தியமாய் வினையாய் போடும், உண்மையாக வினையா வரும். அதானே எத்தனை ஆண்டுக்கு முன்னால யாதும் ஊரே யாவரும் கேள்வி தீது நின்றும் பிறர் வாரா, வருந்தி அழைத்தாலும் வாராது வாரா, பொருந்தவன போற போகாது. இதுதான் அறுத்தவர்கள் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் என்ப தருபவன். எப்படிப்பா? கல் படிக்கலையா, படிச்சு செஞ்ச செயலுக்குள்ளே வந்தே தீர்வா. அப்ப செயலிலே விளைவாக தெய்வத்தன்மை ஒழுங்கு இருக்கு. பயனை தருது பரமனை பெண் வேண்டும் இல்ல, செயலிலே விளைவாக தெய்வம் ஒழுங்கு இருக்குதுங்கிறாரு. தவறு என்ன பயன் என்ன? தவறு இழைச்சிட்டு பயணம் என்ன பண்ணுது?
செய்யாமல் தான் இறை வழிபாடு, ஒழுக்கமா தான் இறை வழிபாடு. செஞ்சுட்டு மன்னிப்பு வைக்கிற இடம் அல்ல, பாவம் மன்னிப்பு வைக்கிற இடம் அல்ல. நீ செய்யக்கூடாது, செஞ்சுட்டு நீ செய்யாமல் சக்தியை கொடு, நம்பிக்கை கொடு, நம்பிக்கை வேணும். அதைத்தான் பக்தி. அதை கொடுக்கிறவங்க என்ன குரு? ஞான குரு. அவங்க என்ன பேருங்க? இந்த மாதிரி இப்படி பண்ணணும், பண்ண சப்பு, இது பண்ண நல்லது, இது மாதிரி தான் செய்யணும், இப்படிலாம் பண்ணணும்னு உடலுக்கு மனதுக்கு வாழ்க்கை கொடுக்கிறது அறிவு. அது பேர் அறிவு திருக்கோவில். என்னது? அறிவு திருக்கோவில். எல்லா மகானும் சொன்னதாங்க. அறுத்ததை தான் மிக தெளிவாக விஞ்ஞானபூர்வமாக கொடுக்குறாங்க. அப்ப அந்த அளவு சிந்திச்சு பார்க்கும் போதுதான், சிந்தித்து பார்த்து செய்கிய மாத்து, சிந்தித்து பார்த்து செய்கிய மாத்து, தவறு சிறுத்தைகளை திருத்திக்க. சிந்தித்து அப்ப அறிவு வேணும்ல, அதுக்கு எது நல்லது தெரியணும்ல. அப்ப சிந்திக்கிற அறிவு வேணும் இல்லையா? சிந்திக்க தெரிஞ்சவங்க எல்லாரும் வாழ்க்கையில் எதையும் சந்திக்க தயாரிப்பார்கள். தயவு செய்து மனவளக்கலை என்பது சுய சிந்தனை, சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, சுய நம்பி, எல்லாமே சுயம்தாங்க. ஏதோ கும்பிட்டு போயிருங்க, வேண்டிட்டு போயலாம் இல்லைங்க. ஆகவே நம்ம ஒவ்வொருவரும் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கண்டிப்பாக நம்ம செயலுக்கற்ற விளைவு வரும். கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணுகின்ற திருவன் புரிஞ்சுக்கணும். அதுதான் அறிவு வேணும். இதுக்கு பேர் என்னங்க? ஞான குரு. என்ன குரு? ஞான குரு. குரு தான் வித்யா குரு, கல்வி கொடுத்தவங்க, தொழில் குரு, அல்லது இன்னும் பல குருகள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த குரு யாருன்னா ஞான குரு. அப்ப ஒரு ஞான குருவை பிடிக்கணும். அறிவு திருக்கோயிலுக்கு வந்தாதான் ஞான குரு கிடைக்கிறாங்க. நிறைய ஞான குரு இருக்கிறாங்க. பாருங்க, என்ன குரு அவரு ஞானம் கொடுக்கிறாரா, வேற ஏதாவது ஆசீர்வாதம் பண்றாரா? ஆசீர்வாதம் பண்ணுக்கு அது வேற. அது எல்லாரும் செய்யலாம். வழிகாட்டணும், வாழ்ந்து காட்டி வழிகாட்டணும். அருத்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் நமக்கு வழிகாட்டியவர் அல்ல, வாழ்ந்து காட்டியவர். ஆழமா புரிஞ்சுங்க. ஏதோ சொல்லால் மட்டும் நம்பாத சுயமாதிங்கிறாலே அதையும் சிந்திக்கணும். அருத்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் நமக்கு வழிகாட்டியவர் மட்டுமல்ல, வாழ்ந்து காட்டியவர்கள். இயேசு பிரான் வழிகாட்டியவர் அல்ல, வாழ்ந்து காட்டியவர். நபிகள் நாயகம் வழிகாட்டியவர் மட்டுமல்ல, வாழ்ந்து காட்டியவர்கள். புத்தர் வழிகாட்டியவர் அல்ல, வாழ்ந்து காட்டியவர்கள். ராமகிருஷ்ண பரமஹம்ச விவேகானந்தர் வழிகாட்டியவர் அல்ல, வாழ்ந்து காட்டியவர்கள். நம்முடைய 200 ஆண்டுகள் வாழ்ந்த வள்ளலார், கடைவிரித்தேன் கொல்வார் இல்லை கட்டி கொண்டேன், அச்சில் ஏற்றுவேன் அகிலம் பரப்புவேன் என்று ஒரு உடல் பலரோடு வருவேன்னு சொன்ன அல்பாச வள்ளலார். குருவும் கிடைக்கல அவருக்கு, சீடரும் கிடைக்கல. அடுத்து தான் ஞான குருவா, அதாவது மானசி குருவா கிடைச்சார். அவர் தான் அந்த வள்ளலாருடைய அத்தனை செயல்பாடுகள் செயல்படுத்துகிறார். அதான் அருட்பெரும் ஜோதி நகர், அருட்பெரும் ஜோதி நகர். குருவனுடைய மரியாதை அடிச்சு பாரு. அப்ப அப்படிப்பட்ட குருவை பார்க்கும்போது நம்ம குரு இல்லா வித்த குருட்டு வித்த அவங்கெல்லாம் வழிகாட்டியவர்கள். மற்றவங்களாம் இன்னைக்கு அவங்க மாதிரி குருமாரெல்லாம் இருக்க முடியாத இருக்கிறாங்களே, நம்மளோட எளிமையா இருந்தாங்களே. நேற்று கூட அருமையா ஒரு வார்த்தை சொன்னாங்க. எப்ப திருநாவுக்கரசர் அப்பரானார், திருநாவுக்கரசர் பக்தி ஞான குரு, பக்தி ஞான குரு. அவரு பக்தியிலேயே ஞானம் கொடுத்தவர் தான். மெய்ஞான குருன்னு சொல்றது அவரு பக்தி ஞான குரு தான். அவரும் எல்லாம் தான் சொன்னாங்க, நல்வழி காட்டினாங்க. நலம் எண்ணி நலம் சொல்லி நல்லது சொல்லணும், நல்லது தொண்டு சொல்லணும். தொண்டு தான் துலவார பணி. திருவாங்கூர் என்ன சொன்னாரு? நீ கடமை செய்ய, உதவி பண்ணு, சேவை செய்ய, அதான் ஒரு வேலை. அன்பர் பணி செய்ய ஆளாக்கி விட்டு விட்டா இப்ப நம்ம யாருமே சேவை செய்யறது இல்லையே. அவரை கும்பிடுறோம், கேட்கிறோம், பேசுறோம், உழவார பணி செய்யறோமா? அதெல்லாம் வீடுகளுக்கு போனா விவசாயம் போனா எல்லாம் சொந்த பந்தம் அவங்க எல்லாருக்கும் அவங்க வேலை பண்ணுவாங்க. ஊர் விழானா எல்லாரும் ஊர் வேலை செய்வாங்க. இன்னைக்கு யாருமே உழவார பண்ணி செய்யறது இல்லை. அங்க போய் அந்த கோயில கெடுக்காம தான் பரவாயில்லைங்க, அது கூட பிரச்சனை ஆகுது. ஒரு கோயிலுக்கு அந்த ஊரை கோழி சுத்தம் பண்ணதுக்கு 1 மாசம் ஆகுது. அவ்வளவு குப்பை போட்டு வந்துடுறோம். நினைச்சு பாருங்க, இது உழவார பண்ணியா? சிந்திக்கணும். அதான் ஞான அறிவில்லை அவருக்கு. கடமை செய்ய சொன்னாங்க. அந்த திருநாவுக்கரசர் எப்போ அப்பரானார்,
திருஞான சம்பந்தார பல்லக்கில் தூக்கிட்டு போறாங்க, சின்ன வயது. திருஞான சம்பந்தர் இல்ல சரித்திரம், அவரோ ஏதோ கதையா சொல்ல நினைக்க வேண்டாம், நடந்த சரித்திரம். அவர் தாய் தந்தை பிறந்து வளர்ந்து பக்தியில ஞானம் பெற்று உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க. நாளில் கோல் என்ன செய்யும், கூட்டுதான் என்ன செய்யாம இருக்கக்கூடிய எமனை எஞ்சும் சொன்னவர் திருநாவுக்கரசு. கோல் என்ன செய்யும், கூட்டுதான் என்ன செய்யும், யாம இருக்கக்கூடிய எமனை எஞ்சும். நிறைய எடுத்து பாருங்க, எல்லாரும் கொடுத்துருக்காங்க அறிவை. அதனால அவங்கெல்லாம் எப்ப அப்பரானார்னா கேட்கிற இந்த ஊரு தானே நம்முடைய திருநாவுக்கரசர் ஊரு, அவரை பார்க்கணுமே அப்படின்னு மேல உட்காந்துக்கிட்டு திருஞான சம்பந்தர் கேட்பார். இந்த திருவள்ளுவர் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை நம்ம கிட்ட தெரியும், நடந்த உண்மை. அப்ப சொல்ல, ஐயா அடியேன் கீழே தான் இருக்கிறேங்கிறார். அடியேன் தங்கள் கீழே தான் எட்டி பார்த்து இறக்குறாங்க. ஐயா நீங்கள் எங்களை சுமப்பதா, உங்களுடைய சுமக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்குது இல்லையா அப்பரே, என்னை நீங்கள் சுமக்கலாமா அப்பரே என்பதுதான் அப்பரானார். நினைச்சு பாருங்க, எப்போ நம்முடைய விவேகானந்தர் ஆனார். விவேகானந்தருடைய பேர் என்ன, ஒரு உண்மையான பேரு நரேந்திரன், உண்மையான பேர் நரேந்திரன். அப்ப அவர் எப்படி விவேகானந்தர் ஆனாரு, அவர் வச்சுக்கல. அன்னை சாரதா தேவியிடம் ஒரு கத்தியை கொடுக்கும் போது கூரை தன் பக்கம் திருப்பி விட்டு கத்தி அவங்க படக்கூடாதுன்னு கொடுத்துருக்குறாங்க. அது அம்மா வாங்குறாங்க. அப்பதான் சொல்ற, நரேந்திரா மற்றவர்களுக்கு தீங்கு விளைக்க கூடாது என்று அந்த முன்பக்கம் அந்த கூரை திருப்பி கொண்டு அதை கொடுக்கிறாய் அல்லவா, மிகப்பெரிய நீ விவேகம் உள்ளவன், அறிவுள்ளவன். அதனால இன்னும் நீ விவேகானந்தன், அறிவுக்கு ஆனந்தம் உள்ளவன், விவேக ஆனந்தம் உள்ளவன். விவேகானந்தன் அல்ல, விவேகானந்தர், விவேக ஆனந்தர், ஆனந்தர். அப்ப அது மாதிரி அன்னைக்கு பாரு, நரேந்திரன் அன்னைக்கு என்ன எப்படி காந்தி இருப்பவர் மகாத்மாவானாரு, சும்மாலாருங்க, அவராகல ஆக்குனாங்க. வேதாத்ரி என்பவரை மகிழ்ச்சி என்று எப்ப சொன்னோம், தத்துவ ஞானி எப்ப சொல்றோம், அவரெல்லாம் வச்சுக்கல, அவர் பேர் வேதாத்ரி தான். இந்த வேதாத்திரி பேர் எப்படி கூட கேட்டாங்க, சார் கேட்டார் ஒரு தடவை காவேரி பட்டணத்துல ஒரு அன்பர் கேட்டாரு, சாமி உங்களுக்கு வேதாத்திரி பேரு புனை பேரா இல்ல வெச்ச பேரான்னு கேட்டாங்க. அது ஒண்ணு புனை பேர் இல்லப்பா, நான் குழந்தை பிறந்த 6 நாள் 8 நாள் ஆயிருந்திருக்குது. ஒரு திண்ணையில, அப்பெல்லாம் திண்ணையில வந்து அமர்றதுக்காகவே அந்த திண்ணை விடுவாங்க, பெரிய வர வேலையும் இல்லை, அந்த வாய்ப்பு இல்லை. முதல்ல சத்திரம் திண்ணையெல்லாம் எல்லாரும் இருந்தது, எட்டி பார்த்து சாப்பாடு கொடுக்காம தூங்க மாட்டாங்க. அது மாதிரி ஒருத்தர் திண்ணையில் உட்காராரு, அப்பா தூங்க போகும்போது எட்டி பார்க்கறாங்க, ஐயா நீங்க சாப்பிட்டீர்களா, பசியாரிட்டு கேட்கிறாரு. இல்லைங்க ஐயா, வாங்க ஐயா பசியாரிட்டு போலான்னு சொல்லி, அம்மா சாமி வந்திருக்காங்கன்னு சொல்லி அப்போ அவங்க சமைத்து சாப்பாடும் போது இந்த குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. என்ன சின்ன பூங்குழந்தை சத்தம் கேட்குது, என்ன குழந்தை பிறகு அந்த வீட்டுல? ஆமாங்க 7 பெண் குழந்தை, 8ஆவதா வரமிருந்து ஒரு ஆண் குழந்தைய ஐயன் கொடுத்துருக்குறாங்க, எல்லா தெய்வத்தையும் கும்பிடுவேன்னு போகலைங்கிற. அப்படியா, வேதாத்திரி என்று பேர் வைங்க, ஒரு ஞானவானா வருவான், அவனுக்கு வேதாத்திரி பேர் வைங்க, ஒரு ஞானவானா வருவான்னு சொல்லி என்ன போய் சாப்பிட்டுட்டு பின்னாடி போயிட்டாரு. அப்புறம் பேர் வைக்கிற அன்னைக்கு இவங்க பாக்குறாங்க, என்ன பேர் வைக்கிறாங்க போது அந்த சொல்ல ஞாபகம் வருது. ஒரு வழிபோக்கு மகான் சொன்னார் இல்லையா, வேதாத்திரி, நான் தான் வேதாத்திரி வச்சான் பாருங்க. யாரோ வந்து ஒரு மகான் எந்த குழந்தை பிறக்கிற பேர் வைக்கிறது, இதெல்லாம் உண்மை நிறைய இருக்கு. இப்ப அது மாதிரி அப்படி வந்த பேர்கள் தான் நல்லா இருக்கும். அதனால பிறப்பால் எல்லாரும் சாதாரண ஆளுதான், நான் ஒண்ணுதான். பிறக்கும் போது எல்லாரும் குடிசையில பிறந்தாலும் கோபுரத்தில் பிறந்த அறிவு ஒண்ணுதான், குடிசையில் பிறந்தாலும் கோபுரத்தில் பிறந்தாலும் அறிவு ஒண்ணுதான். அதை மேம்படுத்திக்கணும், அறிவை மேம்படுத்திக்கணும், வளர்த்துக்கணும். அப்ப இதைத்தான் அருத்தந்தை அவர்கள் அறிவு திருக்கோவில், என்ன பேரு, அறிவு திருக்கோவில், ஞான திருக்கோவில். ஞான ஆசிரியர்கள், சும்மா ஆசிரியர்கள் இல்ல, பேருக்கு ஆசிரியர், பேராசிரியராக இருக்கணும். நமக்கே தெரியும் பேருக்கு ஆசிரியராக இருக்கணுமா பேராசிரியர், உங்களுக்கு தெரியும். பேராசிரியராக இருக்க வேண்டும், அடுத்தவனுடைய கருத்துக்களை தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும், புரிய வைக்க வேண்டும். அதான் கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல். கற்றல்,
கடைபிடித்தல் கற்பித்தல் என்று சொல்லி இதனால என்ன பண்றோம்? குருவை என்ன குரு பிடிக்கிறோம்? ஞான குரு. எல்லா குருவும் வந்துட்டாங்க. இப்ப நம்ம என்ன வேணும்? ஞான குரு தான் வேணும். ஞான குரு ஆரம்பத்தில் ஒரு 15-14 வயசுல தான் கிடைச்சிடும். நல்லது. அதான் ஞான மார்க்கம் போங்க. 14 வயதுல தான் ஞான மார்க்கத்துக்கு வர முடியும். அதுக்கு முன்னாடி பக்தி மார்க்கம் தான், கிரியா மார்க்கம் தான். 14 வயதுல ஞான மார்க்கம் கிடைத்து விட்டால் ஒரு பாக்கியம் பண்ணுங்க. அதுக்கெல்லாம் பதிவு இருக்கணும், இருந்தால் கிடைக்கும். நமக்கெல்லாம் அந்த ஏதோ அம்மா அப்பா செஞ்ச புண்ணியம், ஒரு இந்த தமிழ்நாடு ஞானவான்களுடைய புண்ணியத்தில் மகிழ்ச்சி அவதாரம் கிடைச்சுனா இருக்கிறோம். அது தயவு செய்து நான் புரிந்து கொள்ள வேண்டும். குருமார்கள் எத்தனை வகையா இருக்காங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாம் குரு தான். தாய் ஒரு குரு, தந்தை ஒரு குரு, ஆசிரியர்கள், எழுத்து ஆசிரியர்கள், அதுல உயர்கல்வி ஆசிரியர்கள், எல்லாரும் குருமார்கள் தான். ஆனால் முதல்ல பார்த்தோம் இல்லையா, ஞான குரு யாரு? என்ன ஞான குரு? இறை ஞானத்தை பற்றி, மெய்ஞானத்தை பற்றி விளக்குகிறது தான் ஞான குரு, மெய்ஞான குரு. மெய்ஞான போதகருங்கிறாங்க இல்லைங்களா? மெய்ஞான போதகர். போதகர் இல்ல, நிறைய போதகர்கள் இருக்கிறாங்க. அவங்க யாருங்க? மெய்ஞான போதகர், மெய்ப்பொருள் விளக்க ஞானி, மெய்கண்டன், மெய்கண்டன் அப்படிம்பாங்க இல்லைங்களா? அப்ப அதுல அருள் தந்தை அவர்கள் நமக்கு மிகப்பெரிய ஞான குரு. அதாவது உடலை பற்றி, மனதை பற்றி, உயிரை பற்றி, வாழ்க்கையை பற்றி, இயற்கையை பற்றி, இறைவனை பற்றி, இத்தனை பற்றி அறிவு கொடுத்துருக்காங்க. ஒரு மகான் இவ்வளவு கொடுக்க முடியுமான்னா ஒரு பெரிய அதிசயம். ஆனா உண்மை. ஒரு மகானால இவ்வளவு தத்துவங்களையும், இவ்வளவு உண்மைகளையும், இவ்வளவு அறிவை கொடுக்க முடியுமான்னா அது அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தான். எடுத்து பாருங்க. எல்லாரும் கொடுத்துருக்கா ஒவ்வொன்று. ஆனா எல்லாம் ஒன்றாக. ஏன்? அவர் உழைத்த உழைப்பு சும்மா இல்ல. அவர் உழைத்த உழைப்பு, உணர்ந்த உணர்வு. என்னை அவனில் வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன், என்னை அவனில் இணைத்தான். இந்த கவி பாருங்க. என்னை அவனில் வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன், என்னை அவனில் இணைத்தான். ஏன்னா இந்த இறைவனாக பாடுகின்றேன். பாத்திரல என்ன பால் போட்டோம்னா நெய் குண்டாவா மாறி போச்சு, அமுத குண்டாவா மாறி போச்சு. அது மாதிரி மகிழ்ச்சி இறைவனை போட்டேன், இறைவனாகி பாடுகின்றேன். அடுத்த வரைக்கும் நம்ம முக்கியம். உன்னுள்ளும் இவ்வுண்மை. அப்பா எனக்கு மட்டும் இல்லப்பா, இறைவன் எல்லாரும் கொடுத்துருக்கான்பா. உன்னுள்ளும் இவ் உண்மை உணர்ந்து கடை தேர்வதற்கு. உணர்ந்து கடை தேர்வது எங்கேயோ இல்ல, பணங்காசு சம்பாதிக்கணும் அதெல்லாம் இல்ல. இந்த ஆன்மா மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கடைவெளியை, வீடுல்லா வீடு வெட்ட வெளியை தெரிந்து கொள்ளணும். அதான் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது புத்தி. இன்று நான் நிறைவு பெற்றேன். நிறைவா? இன்று நான் நிறைவு பெற்றேன். ஏன்? நின்றேன், நடந்தேன், உன்னை தேடி அடைந்தேன். வரி பாருங்க. இன்று நான் ஏன் நிறைவு பெற்றேன்? அப்ப இதுவரைக்கும் நின்றேன், நடந்தேன், உன்னை தேடி அலைந்தேன், சிந்தனை விரிந்த பின் இன்று நான். அப்ப யாரும் அவங்க தான் திற வரையணும். இறைவனை யாரும் காட்டிக் கொடுக்க முடியாது. இறைவனை உணரணும். இறை உணர்வுதான் இறை உணர்த்துதல்ல. உயிரை உணர்த்தலாம். உயிர் மனதுக்கு மூலமான உயிரை உணர்த்தலாம். உயிருக்கு மூலம் இறைவனை நமதா உணர்ந்து கொள்ளணும். நீ அதுவானால் அதுவே சொல்லும், நீ அதுவானால் அதுவே சொல்லும். அலை அலையாய் இயங்கும் மனத்தின் அடித்தளமே நிலைபொருள். இந்த வரி பாரு. குரு என்ன சொல்லி கொடுத்துருக்காரு? அப்பா அலையிற மனம் நிறுத்தக்கூடிய வழி சொல்லி கொடுத்துட்டு நீ என்ன பண்ணும்? அலை நிறுத்த 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 அலை அலையாய் இயங்கும் மனத்தின் அடித்தளமே நிலைபொருள். அது தெய்வம். கடல் போன்றே அலை போன்றே. அந்த அனித்தியத்தை நித்தியத்துக்கு வரணும். அப்ப யார் வர முடியும்? நம்ம தான் நித்தியத்துக்கு வரணும். அனித்தியத்தில் இருக்கிறோம், நித்தியத்துக்கு வரணும். அது சிவம். அறிவு சிவம் நித்தியமாம். அப்ப அது எப்ப முடியும்? ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்கணும். உடல் உயிர் ஏங்குற வரைக்கும் இரளையோடு எண்ணத்தை கலக்க விடணுங்க. இரளை தெரிஞ்சுட்டு வர்றது முக்கியம் இல்ல, இரளையோடு எண்ணத்தை அப்படியே கலக்கணும். நீ அதுவானால் அதுவே சொல்லுங்கிற மாதிரி
எப்படின்னா உப்பு பொம்மை கடல் ஆழத்தை பார்க்க போச்சுன்னு வச்சுங்க, என்னவாகும்? கடலை மாறி போயிடும். அது மாற இரளையோடு எண்ணத்தை கலக்க விடணும். அப்ப தவத்தால் யார் தருவார், யாரு பெறுவார்? அப்ப அதுல ஏற்படுமோ அமைதியில விழிப்பா நிற்கணும். தவம் ஒரு நிலை கொடுக்கும், அது விழிப்புணர்வு. அதான் அயரா விழிப்புணர்வு, அயரா விழிப்புணர்வு. அப்போ அதுல விழிப்புணர்வாய் நிற்க நிலையை தானா உணர்வாங்க. நீ நிலை தானா உணர்ந்துக்க முடியும். மற்றவங்க சொல்ற நிலையெல்லாம் வேற வேறையா இருக்கும். ஒரு பொருளை பத்தி சொல்ற மாதிரி உள்ள காட்டிட்டா, ஒரு 100 மிகப்பெரிய சிறந்த ஓவியர்கள், 100 பேருக்கிட்டையும் என் அப்பாவை பத்தி சொல்றேன், இப்படி இருப்பாரு, உயர் இருப்பாரு, இப்படி இருக்கு, இந்த மாதிரிலாம் சொல்றோம். எல்லாரும் மறையில உலகத்தில் தலை சிறந்த ஓவியர்கள். அது வாங்கி பார்த்தா ஒன்னோட ஒத்து போவாது. எனக்கு அவங்க தலை சிறந்த ஓவியர்கள். ஆனா எங்க அப்பா படத்தை காமிச்சிட்டு, ஐயா இது மாதிரி ஒரு வரைஞ்சி கொடுங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி வரைஞ்சி கொடுப்பாங்கல்ல. அது மாதிரிதான் நம்ம என்ன பண்ணோம், நிறைநிலையே தானாக உணர்வதாகும். எப்போ? நித்தம் நித்தம் உடல் உயிரெங்க மட்டும், உடல் உயிரில் இயங்க மட்டும். எப்படி இருக்கு? உறைந்துறைந்த நிலையில் பழகிக்கொள்ளணும். ஐயப்பொங்கல்ல தேங்காயில 3 திறப்பாங்க, இங்க திறக்கணும். அங்க நெய் ஊத்தி உறைந்து போறது முக்கியம் இல்ல, இங்க மனம் உறைந்து போறதா உறைந்து உறைந்துங்கிறாங்க. தாங்கள் நெய் உறைஞ்சு போச்சுன்னா பக்தி அதிகம், அதெல்லாம் இல்ல. இங்க ஒடுங்கினாதான் பக்தி அதிகமாகும். சாந்தமான மணல்ல சரணம் இல்லாம வர்றது முடியும், பயிற்சி முடியும். முடியாது ஒன்னும் முயற்சி கொடுக்கல. சாமிஜி துன்பமானதையோ முடியாததையோ கொடுக்கவே இல்லை. இதுவரைக்கும் அருத்தந்தை அவர்கள் வாயிலிருந்து முடியாது தெரியாதுன்னு சொன்னதே இல்லை. தெரிஞ்சுக்குவோம், முயற்சி பண்ணி செய்வோம். முடிஞ்சதை செய்யணும், முடியாத முயற்சி பண்ணி செய்யணும். அது முன்னாடி சேர்ந்து செய்வோம். ஆங்காங்கே அறிஞர்களை தலைவர்களை இணைத்துங்கிறாரா இல்லைங்களா? சும்மா இல்ல. எப்படி? ஆங்காங்கே அறிஞர்களை தலைவர்களை இணைத்து முழு அளவில் உலகம் உணர்ந்து ஏற்க செய்வார். நடந்திருக்க முழு அளவில் உலகம் உணர்ந்துதான் மிகப்பெரிய ஞான அறிவு. மக்கள் நினைச்சாலும் நடக்கும். ஏன் நடக்கிறது நினைப்பாங்க. மகான்கள் நினைப்பதில் நடக்குதுன்னா அவன் நடக்கிறது நினைப்பாங்க. நம்மளும் அந்த அளவுக்கு நான் நினைக்க நடக்கும். எண்ணியது எண்ணி இப்படி நடக்கும். எண்ணத்துல உறுதியும் ஒழுங்கு அமைந்திடையில் முக்கியம். இவ்வளவு சங்கல்பம் போட வேண்டியது இல்லைங்களே, அனுபவிச்சுப்பாரு. நான் சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமா சிந்தித்து தெளியணும். அப்ப அதுல ஞானம் என்று பார்த்தோம். என்ன குரு? மெய்ஞான குரு. அதான் என்ன சொல்றாங்க? இறை உணர்வு, இறை அறிவு, இறை அறிவு, இறையை பற்றி அறிவு. அறிவுன்னு அறிந்து கொள்வதுதான். அறிவு அறியப்படுவது, ஞானம் உணரப்படுவது. நல்லா புரிஞ்சுக்கணும். அறிவு அறியப்படுவது, ஆனா அதனை உணர்ந்துக்கணும். பாடம் படிக்கிறோம், அது மனப்பாடம் ஆகணும். பாடமா போச்சுன்னா ஒரு புரியும் இல்லை. பாடம் மனப்பாடமாக வேண்டும். அப்ப பழக்கம் வழக்கமா மாறணும். பழக்கம் வழக்கமா மாறணும். வழக்கம் ஒழுக்கமா மாறிடும். நலம் எண்ணி நலம் சொல்லி நடக்கும். ஆனா பழகணும் இல்லை. நம்ம ஏதோ ஒரு நாளைக்கு போறது, அப்ப பண்றது, அதெல்லாம் ஏதோ நம்மளும் பண்ணோம் இருக்கலாம். ஆனால் அது ஒழுக்கத்துக்கு உண்டான மார்க்கம் மாறாது. வித்து நிலம் உரம் தண்ணீர் காவலுக்கு ஏற்ப விளைவு தரும். மேனகுரு என்ன சொல்றாரு மகிழ்ச்சி? அப்பா வித்து நிலம் உரம் தண்ணீர் காவலுக்கு ஏற்ப விளைவு தரும். இப்படிப்பட்ட குரு பாருங்க, எவ்வளவு எளிமையான உதாரணம். அப்ப அது மாதிரி அத்துவித தத்துவத்தை அறிவிட்டு அத்வைதத்தை, இறையாற்றல் ஒன்றுதான், ஒன்றைய குல ஒரே தேவன் தான், எல்லாவோட தெய்வம் அது எங்களுடைய இயக்கம் வழிதான் அத்வைதம். அத்துவித தத்துவத்தை அறிவில் இட்டு அறிவு தெளிவா புரிஞ்சுக்கணும். சந்தேகம் வரக்கூடாது. ஐயப்படாது அகத்தது உணர்வான தெய்வத்தோட ஒப்பக்கூடாது. மகிழ்ச்சி அடிக்கடி பொருளை சொல்லுவார். ஐயப்படாது அகத்தது உணர்வானே, ஐயமே இல்லாம தெரிஞ்சுக்கணும். அதான் சலனமின்றி
சந்தேகம் சிக்கலின்றி சாட்சிக்கு உண்மனம் சலனமின்றி சந்தேகம் சிக்கலின்றி சாட்சி எப்போ சாந்தமான மணலில் சலமின்றி ஆய்ந்திட சும்மா ஆய்வு பண்ணா அது வேற மாதிரி இருக்கும். சத்தத்தில் இருப்பவர்களுக்கு சத்தியம் புலப்படாது. மௌனத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாது. அதான் சொல்றாரு, அங்க உறைந்து அந்நிலையில் பழகிக்கொள்ள பழக்கம்தான். எல்லாரோடையும் பழக முடியும். ஒரு மனிதரால் முடியும் என்றால் கட்டாயம் முடியும். நம்புங்க, வேதாத்திரியம். அப்போ பழகி கொண்டால் உலக இன்மையில அளவு கிட்டும். எது வெறுத்தலாம் ஓடி போய் சாயங்காலம் போயிட மாட்டோம், கொண்டு வேணாம் இல்ல மாட்டோம். எல்லாம் மண் மீது பொன் கொண்டு மண் துணையே வாழ்கிறோம். மண் மீது பொன் கொண்டு பெண்ணே வாழ்றோம். மாற்ற முவ்வாச அளவு முறை, லிமிட்டட் மெத்தேடு. உறவிலே கண்ட உண்மையிலே தெளிவே துறவு. இது மிகப்பெரிய அறிவு. உறவிலே கண்ட உண்மையிலே தெளிவு துறவு எனப்படும். துறவு ஏதோ அல்ல. உறவுல என்ன துறவு என்ன? தூங்கும் போது தலைவாணி வேணும், உறவு எழுதிச்சிட்டோம், துறவு. ஒரு பாத்திரம் இது அடுப்பது இறக்குறதுக்கு ஒரு துணி எடுக்கிறோம், கைச்சியில உறவு இறக்குறோம். அதான் உறவு துறவு தெரிஞ்சுக்கணும், அது முக்கியம். அதான் அதுலயும் அளவு முறை ரொம்ப தெளிவாரு. யாரு மனதுக்கு தெரியும், அது சொல்லும். சந்தேகம் சிக்கலின்றி சாட்சிக்கு ஒரு உண்மனம். வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் போதுன்ட்டாருங்க. இல்லைங்க நம்ம அப்படி இல்லைங்க இப்படி இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஆறு மனமும் உயிர் இருந்தா போதும் பாரு. அப்புறம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், அற்புதமான ஆழமான ஒரு ஞான குருவை பெற்றிருக்கிற நம்புங்க. உன்னையோ அல்லது கடவுளையோ அறிய என்றால் உன்னை தெரிஞ்சுக்கணுமா? உன்னை படித்த இறைவனை தெரிஞ்சுக்கணுமா? எல்லாத்தையும் படித்த இறைவனை தெரிஞ்சுக்கணுமா? உன்னையோ கடவுளையோ அறிய என்றால், அறியணும்னு நினைச்சா தன்னை அறிந்து அந்நிலையில் தனித்து வாழும் தனி கருணை உருவான குரு அடைந்தால் என்ன பண்ணும்? அங்க குரு வேணும். சொர்க்கத்துக்கே போனாலும் அங்க ஒரு தெரிஞ்சவர் வேணும், அப்பதான் தெரியும். அப்ப தன்னை அறிந்து அந்நிலையில் தனித்து வாழும் தனி கருணை உருவான குரு அடைந்தால், குருவாக மிக்கல அவரோட கருணை வேணுங்க. கருணை இல்லாத அரசு கடிதொழுகினால கருணை இல்லாத ஒரு நிர்வாகம், ஒரு ஆட்சி, ஒரு குருலாம் தேவையில்லை. கருணை இல்லை என்ன பிரயோஜனம்? அன்பும் கருணையுமாய் அகண்டலையில் உள்ளாய், அன்பும் கருணையுமாய் அகண்டலை உள்ள என் மனைவிற்கு இணைத்துக் கொண்டாய் ஒன்னும் இல்லை. அங்க போகணும், எல்லாராலும் முடியும். கர்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கிறேன். அடுத்த வரிதான் முக்கியமான குரு வார்த்தை. உன்னை அறிந்து உலகோருக்கு தொண்டு செய்வேன். கர்ம யோகத்தார உலகத்தில் தலை சிறந்த யோகம் இல்லை. ஏதாவது அதிகமா வலியுறுத்தது செயல், செயல், உடற்பயிற்சி, தியான பயிற்சி, அகத்தாய் பயிற்சி, பிரமையான பயிற்சி, அருள்நெறி பயிற்சி, துணைப்பெற எல்லாம் பயிற்சி தான். இங்க பயிற்சி எல்லாம் போதனை. இது போதனை மார்க்கம் அல்ல, இது ஒரு சாதனை மார்க்கம். இது ரொம்ப முக்கியம். நீ போதனை எல்லாம் வேணும் இல்லை, எவ்வளோ போதனை நிறைய இருக்கு. புத்தர் தான் சொன்னாரு, இயேசு தான் சொன்னாங்க, நபிகள் தான் சொன்னாங்க, வள்ளலார் தான் சொன்னாங்க. எல்லாரும் என்ன பண்ணோம்? அதனாலதான் நீ 1000 தடவை சிந்திப்பது ஒரு தடவை செயல்தான் வெற்றி வரும். அதான் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காண என்ப துன்பம். ஏன் உங்களுக்கு அது கொடுக்கவில்லை என்றால் அது உழைத்துத்தான் பெற வேண்டும். அதான் வேதம் இல்ல, செயல் எல்லாம் பயிற்சி தான். 2006ஆம் ஆண்டு 96வது என்ன சொன்னார்? இன்றைக்கு நான் உடற்பயிற்சி செய்துட்டு வந்தேன். அப்ப செயல். இன்றைக்கு நான் உடற்பயிற்சி செய்து இல்லாம ஒரு பெரிய பாடமா எடுத்துக்கணும். அதான் மாடல் குரு, உதாரண புருஷர். ஆக அப்படி பார்க்கின்ற பொழுது நம்ம அற்புதமான குரு அடைஞ்சிருக்க நம்பிக்கை முழுசா வரணும், ஐயமின்றி வரணும். சந்தேகம் சிக்கலின்றி சாட்சிக்கு ஒரு உண்மனம்ன்றார். தெரியுங்க, முழுமையா எடுத்துக்கணும், அதுல கடைபிடிக்கணும். கத்துக்கணும், கடைபிடிக்கணும், கத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ உலக இன்பங்களில் அளவு கிட்டும். அதை விட முக்கியமா இருக்க கரை நீங்கி. இப்போ நம்ம பிறந்த எடுத்தா ஒரு அழுக்கா இருக்கலாம், தலைமுறையா தான் கண்ம வியாதி கரையா இருக்கும். அந்த கரையே கண்ம வியாதியே போகுங்கிற உறுதியா. எத்தனை தலைவா இருந்தாலும் போக்கலாங்கிற, 1000 தலைவா இருந்தாலும் போய்க்க முடியும். அதான் மட்டும் பயிற்சி. தன்னை எறிந்த தத்துவ ஞானிகள்
முன்னை இவனை முடிச்சு அவிழ்ப்பார்கள், பின்னை இவனை பிடித்து பிசைவார்கள், சென்னியில் வைத்த சிவனருளாலே. இந்த பாடலுக்கு மகிழ்ச்சி போய் கொடுத்தா இல்லையா? உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஓர் அதிசயம், சுற்று வளமாம் அச்சமயம் அறிவுக்கு ஒரு வியப்பது ஒன்றும். அவ்விடத்தில் நிலைத்திருக்கு நீ பழகி. என்ன பண்ண, நீ நிலைத்திருக்கணும். கொடுத்துட்டோம், சுவாரஸ்யமா இடத்தை பிடிச்சிடலாம். உழைப்பின் மூலம் தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஏதோ மகிழ்ச்சி சுவாரஸ்யம் நம்ம துரிய கொடுத்துட்டாங்க, முன்னத்தை கொடுத்துட்டாங்க. உழைப்பெல்லாம் தக்க வைத்துக் கொள்ளணும். அப்ப உச்சியில நீ சென்றால் உடனே காணும் ஓர் அதிசயம், சுற்று வளமாம் அப்பமே அறிவுக்கு ஒரு வியப்பது ஒன்றும். அவ்விடத்தில் நிலைத்திருக்க பழகிவிட்டால் தான் நெற்றியில் உச்சிலாம இருக்கிற வார்த்தை. அவ்விடத்தை நிலைத்திருக்க நீ பழகிவிட்டால் இச்சையெல்லாம் பிறக்க கண்டுகொள்வோம். அறிவுக்கு என்ன தெரியும்? இந்த ஆசை எது, நிராசை எது, தேவையான ஆசை எது எல்லாம் தெரியும். அப்போ இச்சையெல்லாம் பிறக்கும் இடம் கண்டுகொள்வாய். பிறகு எது வேண்டும் எது வேண்டாம் என்று இரண்டும் கண்டு பாருங்க. நீ துரியந்தவர்கள் என்ன கிடைக்குது? இச்சையெல்லாம் பிறக்கும் இடம் கண்டுகொள்வாய். அப்புறம் என்ன பண்ணுவேன்? எது வேண்டும் எது வேண்டாம் என்று இரண்டும் கண்டு. இது நமக்கு ஆகாது. போறவே பார்த்து துன்பம் வருது, இழப்பு ஏற்படும், நட்டம் ஏற்படும், இல்லாமலும் வாழ முடியும். எது வேண்டும் எது வேண்டாம் என்று இரண்டும் கண்டு நச்சுங்கிறாரு. துன்பம் திறக்கிறதெல்லாம் நச்சு. நச்சு விளை இச்சையெல்லாம் தளித்து விட்டு நலமேகும் எண்ணமே மீறங்கொள்வா. எப்போ நீ துரியத்திலிருந்து பழகினாதான். நினைச்சு பாருங்க. ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் வரும். அறிவுதனை கருவினிலே இணைந்து தவமாற்ற. சாதாரண நினைச்சு பாருங்க. தொட்டு காட்டப்பட சுட்டு உடல் வராது. நமக்கு கிடைச்ச பாக்கியம். அறிவுதனை கருவினிலே இணைந்து தவமாற்ற ஐம்புலங்கள் அமைதி பெறும். வேற எக்காதான் அமைதி பெறாது. அதான் இச்சையில்லா மறக்கணங்கள் சொல்ற மாதிரி இல்லைங்களா? அதேதான் இங்க. ஐம்புலங்கள் அமைதி பெறும், வெறுத்து போகாது. 6 குணங்கள் சீராகும், 6 குணங்கள் சீராயிரும். குணமில்லாம வாழ முடியாது. நற்குணங்கள் வேணும். அவருக்கு துர்குணங்கள் இருக்குது, நற்குணங்கள் வேணும். துர்குணங்களை நற்குணம் மாற்ற முடியும். பேராசி நிரமணமாக, சினத்தை பொறுமையாக, கடும்பற்ற ஈகையாக, முறையற்ற பால் கவர்ச்சி கற்பு நெறியாக, உயர்வான மனப்பான்மை சமநோக்காக, வஞ்சத்தை மன்னிப்பாக மாற்ற முடியாதான் பயிற்சி. முடியாம இல்ல பயிற்சி. ஒரு செயல் செஞ்ச பிள்ளைய வந்தே தீரும். கல்லார் கற்றார் செயல்களே காணுகின்ற துன்பம் பண்ணி பாருங்க. அப்ப அருகுணமும் சீராம். அறிவு அதன் விழிப்பு நிலை பிறலாத தெளிவில். அறிவு அதன் விழிப்புல பிறதாத தெளிவு. எந்த மகன் எப்படி கொடுத்துருக்கான் சொல்ல பார்க்கலாம். ஆக்கணம் கொடுத்த மகான் உலகத்தில் சொல்லுங்க, எடுத்து பாருங்க. துரியம் கொடுத்த மகான சொல்லி பாருங்க. இல்ல வேறெல்லாம் வேற மாதிரிதான் சொல்லிட்டு போவாங்க. பாவம் அவங்களுக்கு அவ்வளவு தெரியாதே. பாவம் அவங்களுக்கு குறையில வச்சுக்கிட்டு இல்லைங்கள, அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும். அருத்தந்தேவர் தான் தன்னை இறந்து அண்ணலில் தனித்து வாழ தன்னுக்கு உருவான குரு. அன்னை வயிற்றில் உடலாய் உயிராய் ஆதிக்கரு நிறுத்துறாரு. அன்னை வயிற்றில் உடலாய் உயிராய் ஆதிக்கரு. இங்க இருக்கிற கருவுல அதே இருக்குது. ஒன்றை குல ஒருவனே தேவன். ஆதிக்கருவை புருவத்தில் நிறுத்த. இதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க. இது பரவசம், பரமானு. பரத்தோடு வசமாக உயிர் பரமானு. ஆதியனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்றும் ஆதியனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி உயிரென்றோ உரிமை உயிரென்ற அறிவாய். அப்ப உயிர் தான் ஆதியனும் முதல் வேண். அப்பங்க பரவசம். எவ்வளவு அற்புதம். அப்போ அன்னை வயிற்றில் உடலாய் உயிராய் ஆதிக்கருவை புருவத்தில் நிறுத்த அவரோட நிலைத்திருக்கணும். அதான் முக்கியம். அதனால தொடர்ந்து தவத்துக்கு வாங்க, கூட்டு தவத்துக்கு வாங்க, மண்டல தவம் பண்ணுங்க, தவமைத்தியா தவம் பண்ணுங்க. கூட்டு தவம் தான் வெற்றி பெறும். தவமே விட்டுட்டோம். அதனாலதான் உலகமே என்ன சொல்றது, மெடிடேஷன் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த 2025 ஆண்டு தவ ஆண்டாக பண்ணுவோம். குண்டல் யோக தவ ஆண்டாக பண்ணுவோம். நாம யார் செய்வது? இப்போதுல எப்ப செய்யறது? இந்த 2025 ஆண்டு வேதாத்திரிய குண்டல் யோக தியான ஆண்டு. ஒரு மனத்துல வைங்க பாருங்க. அடுத்த வருஷம் எவ்வளவு வளர்ச்சி, எவ்வளவு சங்கம் எவ்வளவு வளரும், வர எவ்வளவு பேர் மக்கள் பயன்படுவாங்க, எத்தனை நிறுவனம் போறோம் பாருங்க. சங்கமம் பண்ணணும்.
நினைச்சு பாருங்க, சங்கல்பம் பண்ணணும். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரை சொல்லணும். எல்லாரும் சேர்ந்து ஓர் உலக ஆட்சி உயிர் ஒழுக்கத்தோடு, ஒரு உலக ஆட்சி ஒழுக்கத்தோடு உலக குழந்தை வழக்கு திட்டம் வரும். பார்ப்பொழுது பொழுது சமநீதி ஆகணும். தினம் சங்கல்பம் பண்ணணும். உணர்ந்து சொல்லணும். பல நாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் வரும். ஒரே பொருளாதாரம் வரும். தீர்ப்பு வந்துட்டு இருக்கோங்க, கொண்டு சேர்ந்துட்டு இருக்குது. பல நாடு ஒன்றிணைந்த பொருளாதார சீர்திருத்த சிக்கனமா சிறந்த வாழ். சீர்திருத்த சிக்கனோட பணங்காட்சி மட்டும் இல்ல, வார்த்தை செயல் எல்லாம் சிக்கனமா இருக்கணும். சிறுகு கட்டி பெருக வாழணும். சிக்கனம்னா அது பணங்காட்சி அடிக்கக்கூடாது. சீர்திருத்த சிக்கனமும் சிறந்த வாழ். தெய்வ நிலை அகத்துணரும். தெய்வத்தை அகத்துல உணரணும். வெளியே பார்க்கலாம். கடவுள் தான். கடவுள் டிவைன் டைவ் இன்னு அகத்துணர் இறைவனுக்கு நேர்வழியில் விஞ்ஞானம் அவசியம் வேணும். அது நேர்வழியா இருக்கணும். உட்காந்து பேசுகிறேன். நான் ஆழியார்ல இருந்து உங்களுக்கு வந்து சேருது. நான் நாமக்கல்ல இருந்து பேசுகிறேன். நாமக்கல் இருந்து பேசுகிறது ஆழியாருக்கு சென்று ஆழியார் இருந்து உலகம் பூரா போகுது. விஞ்ஞானம் எவ்வளவு அருமையா இருக்கு, எவ்வளவு உதவி பண்ணி இருக்குது. நல்லா மதிக்கணும், வாழ்த்தணும், வழங்கணும். நேர்வழியில் விஞ்ஞான பயனாக கொள்ளும் நெறிமுறை வேணும். வாழ்வு காண்போம் மகிழ்ச்சி கண்டிப்பா நடக்கும். அது நம்ம முயற்சி பெருமுயற்சி வேண்டும். அப்ப என்ன பார்த்தோம்? கரை நீங்கி அந்த துரியாதோதர்களுக்கு திருநிலையோடு கண்ணத்தை இறக்க விட்டு கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். ஏன்னா லாபம் கிடைக்கணும். கரைந்துவோம் தன் முனைப்பு. நான் தான் சொல்ல மாட்டேன், நானும்பா. எனக்குத்தான் சொல்ல மாட்டேன், எனக்கும்பா அப்படி சொல்லுவோம். அவ்வளவுதான். அந்த ஆணவ மடங்கள் போகும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். உண்மை. என்னை அவனில் வைத்து நேற்று வந்தேன், என்னை அவனை இணைத்தான் இறைவனாகி பாடுனா உண்மையிலே அது முடியும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் கரைந்துவோம் தன்முனைப்பு. கரைந்துவோம் தன்முனைப்பு காணும் தெய்வம். அதான் காணும் தெய்வம். இப்ப பாருங்க, நீங்க ஒரு வேலை செய்யறீங்கன்னா இரலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு அந்த அமைதியை விழிப்பா நின்று ஒரே நாள் பழகும் போது என்ன கிடைக்கும்? கரை நீங்கி அறிவு. எவ்வளவு பெரிய கூறு கிடைச்சு நினைச்சு பாருங்க. யாரு பண்ணணும்? நம்ம செய்யணும். எல்லாம் சொத்து கூட்டு பெற முடியாது, எல்லாம் முக்தி கொடுக்க முடியாது. முக்தி அடையலாம், முக்திய அது கொடுக்க முடியாது. நன்மை தீமை பிறதர எதை விதைத்தா யாரோட செய்யணுங்கிற அளவுக்கு. அப்ப பார்த்தோம். மீண்டும் ஒரு அந்த கருக்கு ஒரு இரநிலையத்தை பாட்டுமா? கரை நீங்கி அறிவுமைப்பு கருது தன்னைப்பு காணும் தெய்வம். ரைட்டுங்களா? அப்புறம் என்ன? அந்த அறிவுதனை கருவி நிலை இணைந்த அவமாட்ட பார்த்தோம் இல்லைங்களா? ஐம்புலங்கள் அமைதி வரும். 6 குணம் சீராகும். அறிவதன் விழிப்புள்ள பிரலாத தெளிவில் 5 பேர் பழிச்சல ஏது கொள்ளையோ கற்பழிப்போ சுத போய் 5 மகாபாதம் எப்படி வருங்கிறாரு. 5 பேரும் பழிச்சை விளைவில் ஏது எப்போ நீ ஆகல் நல்லா பாம்போது. அறிவு மேலும் உயிரில் ஒடுங்கி, அறிவு என்ன பண்ணி இன்னும் கொஞ்சம் ஒடுக்க வரணும். அறிவு மேலும் உயிரில் ஒடுங்கி ஆழ்ந்து ஒடுங்கி துரிய நிற்க முன்மனைகள் போகும். அது துரிய நிக்கணும். அதான் ஒன்று என்று பண்ணணும். ஆழ்ந்தொடுங்கி துரிய நிற்க முன்வினைகள் போகும். இப்ப தெரிஞ்சிடுமா? எப்ப தூய்மரோட தன்னை எறிந்த தத்துவ ஞானிகள் முன்னைய முடிச்சு அழுப்பார்கள், பின்னைய பிடித்து பேசுவார்கள், சென்னை சொல்ல மாட்டீங்களா? அதே இங்க ஆழ்ந்தொடுங்கி துரிய நிற்க முன்வினைகள் போகும். சத்தியம் உண்மை மகான்கள் பயந்துவாய் பொய்யாது. தேவைய அவசியம் இல்லை. அறிவு துரியால் நிற்க இன்னும் உயர்வு இருக்கு. ஆதியாமை பொருளாம் மருண்பழவி தொடரே. இதை விட எங்க கிடைக்கும் இந்த மாதிரி ஞானம்? எங்க கிடைக்கும் சொல்லுங்க. அப்போ ஞான குருவாக வேதாத்திய மகன் நமக்கு பெரும்பாக்கி இருக்காரு. தாண்டி இன்னொன்னு நிறைய ஞான குரு இருக்கிறாங்க. ஆனா சத்குரு வேணும். சத்குரு யாரு? சத்து சித்து ஆனந்தன் 3 சொல்லுவோம். சச்சிதானந்தம் சொல்றமா இல்லைங்களா? சத்து அப்படின்னா இறையாற்றல், இறைநிலை. சித்துனா உயிர்கள் அனைத்தும். ஆனந்தம்னா எல்லாம். சத்து சித்து ஆனந்தம், இறையாற்றல், மகா ஆகாஷ் எல்லாமே, பூத ஆகாஷ் எல்லாமே. அப்ப இதுதான் சத்து ஆனந்தம் சொல்லுவோம். அப்போ எல்லாத்துக்கும் மூலம் ஒன்றுதான். எல்லா உள்ள தெய்வமது எங்கும் உள்ள நீக்கம் வர சொல்லால் மட்டும் நம்பாத சுயமாய் வல்லாய் உடல் இயக்கம். அப்படிதான் சத்குரு. உடல் ரத்தோட்டம் ஓடுது, வெப்போட்டம் ஓடுது, காற்று ஓடுது, 3 சீர் பண்ணணும்னு சொல்ல இதெல்லாம் ஞான அறிவு.
ஆனா தாண்டி உள்ள அதனை இயக்கிற சக்தி ஒரு சக்திப்பா, அது எல்லா உள்ள தெய்வம்ப்பா, எங்க உள்ள நீக்கம் இருக்கா, உன்னுள்ள உயிராய் வல்லாய் உயிரில் இயக்கம் அவன். இதுதான் சத்குரு. வாழ்வில் உயிரில் அறிவும் அவன் சத்து. இது சத்குரு. யார் சொல்ல முடியும்? இறைவனை தேடுவது நிறைவு பெறுகிறது. ஏதோ ஒரு சக்தி நடக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுதான் மெய்ப்பொருள் என்பதை, அதுதான் மூலம் என்பதை, அதுதான் ஆதி என்பதை நமக்கு தெளிவாக ஆதியனும் பரம்பொருள் மெய். சத்குருகள் மிகப்பெரிய ஒரு கவியில போய் சத்குரு இவங்க நிரூபிக்கிறது. ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி, எவ்வளவு பெரிய சத்குரு. இது ஞானத்தோட கூடி சத்து இறையாற்றை அணுவாகி, அணுக்கள் கூடி மோதி நிலைமைக்கேற்ப மூலங்கள் பலவாகி அவை இணைந்து பிரித்து அண்டக்கூடிய மற்றும் பிறப்பு இறப்பு இடை உடல் இயக்கமாகி நீதி நிறுவனம் ஆந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி என்பது இத்தனை ஒரு சக்தி இயக்குதுன்னு தெரியுதா சத்குரு. எங்குதான் சொல்லலாம் அது ஞானம். நாம கூட பாடுவார் இல்லையா, தரையில் தண்ணீர் விழுந்தவுடன் விதை முளைப்பது யாரால? தரையில தண்ணி போட்டு புல்லு முளைக்குதா இல்ல? தரையில் தண்ணீர் விழுந்தவுடன் விதை முளைப்பது யாரால? மண்ணில் போட்டது விதை ஒன்று, மறையடிக்கடி ஆகாது யாரு? அறிவு யாருங்க தெரிஞ்சு பாருங்க. கண்ணுக்கு தெரியாத சிசுவை எல்லாம் கருவி யாரு வேலை? எத்தனை மீன்கள், எத்தனை மிருகங்கள், எத்தனை வண்ணங்கள், எத்தனை பூச்சிகள், எண்ணத்தளவா செடிகள், எல்லாவற்றையும் எண்ணுங்கால் எல்லாம் தரத்தக்க ஒரு கர்த்தா இருப்பது மெய்யுங்கிறார் அவர். இதுதான் சொல்ல முடியல, வேற ஆதியம் பரம மெய்யுங்கிற சொத்தை சொல்ல முடியல. ஆனா ஏதோ ஒண்ணுதாங்கிறார். அப்ப அது ஞானம். அத எல்லாம் தரத்தக்க ஒரு கர்த்தா யாரோ ஒருவர் இருப்பது மெய். அந்த பொருளை எல்லாரும் என்ன சொன்னாங்க? அல்லாஹ் என்பார் சில பேர்கள். அந்த மெய் பொருளை அல்லான்னு சொன்னாங்கப்பா. அறநெறி என்று சொல்வார் சில பேர்கள். வல்லாய் அவன் பரம் மண்டலத்தில் வாழும் பரபிதா என்பார் சில பேர்கள். சொல்லால் விளங்கா சூனியம் என்பார் சில பேர்கள். வரி பாருங்க, நமக்கு சாதாரண ஞானம் அல்ல. ஞானம் அவெல்லாம் ஞான குரு. ஆனா சத்து சொல்ல முடியல. விளக்கினேன் விளங்கேன்னு சொல்லுவாங்களே இல்லைங்களா? அப்ப அவர் என்னாச்சு? எல்லாம் இப்படி பல பேசும். இந்த வரி பாருங்க, எல்லாம் இப்படி பல பேசும். அல்லாஹ் என்பார் சில பேர்கள், அறநெறி என்பார் சில பேர்கள், வல்லாயவன் பரமண்டலத்தில் வாழும் பரமபிதா என்பார் சில பேர்கள், சொல்லால் விளங்கா சூனிய என்பார் சில பேர்கள். எல்லாம் இப்படி பல பேசும். ஏதோ ஒரு பொருள் இருப்பது மெய். ஏதோ ஒரு பொருள் இருப்பது மெய்யதான் அறிவு ஞானம். இந்த ஒரு பொருள் என்னன்னு சொல்லுதா? மெய்ஞானம். அவங்கதான் சத்குரு. ஞான குரு தாண்டி சத்குரு. ஞான குருவாகவும் முழுமையா இருக்காங்க, சத்குருவாகவும் இருக்காங்க. அடுத்து வரை பாருங்க, எந்தப்படியால் எவரதனை எப்படி சொல்ல நமக்கு என்ன? அவங்க சொல்றாரு, எல்லாம் இப்படி பல பேசும். ஏதோ ஒரு பொருள் இருப்பது மெய். அந்த பொருள் நாம் தினம் அனைவருடைய குலை விடுவோம். எந்தப்படியால் எவரதனை எப்படி சொல்ல நமக்கு என்ன? எந்தப்படி அல்லாண்டு சொல்லட்டும், ஏசுன்னு எப்படி வேணாலும் சொல்லட்டும், நமக்கு ஏன் அதை வருத்தப்பட்டு சண்டை போட்டுக்கிறோம்? எந்தப்படியால் எவரதனை எப்படி சொல்ல நமக்கு என்ன? நிந்தை பிறரை பேசாம முதல்ல விடு. நினைவிலும் கெடுதல் செய்யாம நிந்திப்போம், வணங்கிடுவோம், வாழ்வோம் சுகமாய் வாழ்ந்துடுவோம். இது ஞானம். தாண்டி அந்த பொருள் எது? எப்பொருள் யார் யார் வாய்க்கு ஏற்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்போ எத்தனை பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதைத்தான் அடுத்த அவர்கள் இறை தத்துவத்தை, இறை ஞானத்தை, காந்த தத்துவத்தை மிக தெளிவாக சொல்றார். இது ஒரு கவிதை குருவென்று பெருமையில மிகப்பெரிய ஒரு கவிதை. எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் அறியுமோ. பாருங்க, எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் அறியுமோ அதுவே காந்தம். அது சொல்லுவார், காந்த புராணத்தை கந்த புராணம் காலை விட்டுவிட்டாம்பார். கந்த புராணம் காந்த புராணம். எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் அறியுமோ அதுவே காந்தம். அப்ப
அப்பா முந்தையோர்கள் அகதவத்தால் முற்றுணர்ந்த ஒரு நாம சொல்ல எல்லா மகாலும் சொல்லியிருக்காங்க. முந்தையோர்கள் அகதவத்த எல்லாம் நாங்க அகத்தவத்தான் உணர்ந்தாங்க. அகத்தவத்தின் பொருள் கண்டு அதன் பெருமை உணர்ந்து அகத்தவமே அறிவை உயிரில் ஒடுக்கும் பயிற்சி, அதான் முக்கியம். முந்தையோர்கள் அகதவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானமேற்றமேற்றதால் இயங்குடைய மின்சாரம் மூலம் எல்லாருக்கும் உணர்த்தலாண்டார். இந்த மின்சார உலகத்தில் எங்கேயாவது தனியா இருக்குங்களா? எல்லா நாட்டிலும் அதே தான். அது ஒரு சக்தி, எனர்ஜி, மின் எனர்ஜி. அது மாதிரி இறையாட்டில் ஒரு எனர்ஜி, அது மூலம். அதுதான் விளக்கிற சரியா? வெட்ட வெளி சக்தி என்பது இல்லையானால், அப்பா வெட்ட வெளி சக்தி என்பது இல்லையானால் எந்த சக்தி பெரிய பிரபஞ்சத்தில்ங்கிறார். அதோட பெரிய சக்தி சொல்லு பார்க்கலாம். வெட்ட வெளி சக்தி என்பது இல்லையானால் எந்த சக்தி பெரிய பிரபஞ்சத்தில் தொடப்பட்ட இரு பொருட்களுடைய தொடப்பட்ட இரு பொருட்களுடைய தொட என்னும் அருவம் யாது? எப்பயோ ஒரு தடவை போய் ஒரு பொருளை எடுத்து தொட்டு பார்த்தோம், ஒரு பலாப்பழத்தை எடுத்து பார்த்தோம் 5 வருஷத்துக்கு முன்னால. இப்ப தொட்ட அனுபவம் வருது. யாருக்கு ஒன்று எங்கிருந்து வருது? தொடப்பட்ட இரு பொருட்களோட தொட என்ன அருமாது, அறுத்தது நடந்து வருவதை பார்த்தோம், பேசுறதை கேட்டோம். எங்கிருந்து வருது? தொட்டதா என்னும் அருவம் யாது? எங்கிருந்து சென்னிப்பாரு. பட்ட பகலில் வானில் மீன்கள் தோன்றா. பட்ட பகலில எப்படி தொடப்பட்ட இரு பொருட்களோட தொட இன்னும் அருவம் யாது தெரியலன்னா, பட்ட பகலில் வானில் மீன்கள் தோன்றா. பார்வை இல்லாருக்கு என்னாலும் தோன்றா. அது இல்லப்பா, அது சூனியமப்பான்னு சொன்னா, எட்டலும் அறிவுக்கு என்றால் எங்கள் ரகசியம் எங்க போகும்? அதை அறிஞ்சுக்கலாம் வாங்க. மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அதான் அறிவத்திற்கு. அதான் தத்துவ ஞானி, மெய் ஞானி, சரிங்களா? அப்போ அந்த ஒரு பொருளை அறிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ள முடியும். அப்ப எந்த ஒன்றை அறிந்து இறைவன் முதல் அவருக்கிறோமோ அது காந்தமா முந்தைய முற்றுணர்ந்த போதிலும் மொழிபெயர்ப்பு இருக்கின்றார். இறுதியாக ஒரு செய்தியை இறுதி கவிஞர் எழுதியிருப்பார். அடுத்ததை எழுத இறுதி கவி. அந்த கவியில் என்னன்னா, இந்த அறிவு எப்படிப்பட்டதுன்னு சொல்லுவார். இந்த அண்டத்தில் கடவுள்னு சொல்லவன் தான் பிண்டத்தில் உயிரினு பேசப்படுகிறான். அண்டத்தில் கடவுள பிண்டத்தில் உயிரின பேசப்படுகிறது. அது மாதிரிதான் இந்த பிறவியில் அத்தனை ஆற்றலும் ஒரே ஒன்றுதான் என்பதை மிக ஆழமான கருத்துல மிக தெளிவா விளக்குவாங்க. பாருங்க, அதுதான் அந்த அற்புதத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன அற்புதம்? சாதாரண அற்புதம் இல்லை. அப்போ எல்லாத்துக்கும் மூலம் ஒன்று என்பதை பல இடங்களில் மகிழ்ச்சி சொல்லி இருக்கிறார்கள். அல்ல பல இடங்களில் சொல்லி இருந்தாலும் கூட இந்த இறைநிலை தவம் இருக்கு பாருங்க, அதுதான் முக்கியம். இறைநிலை தவத்தை செய்யணும். அதை வார்த்தையில சொல்ற இறைநிலை தவத்தை அப்படி எல்லா தவமும் இங்கிருந்து ஒண்ணிட்டு மேல போவோம். ஆனா அங்கிருந்து இறைநிலை வரவில்லையா, அதுதான் மிகப்பெரிய விளக்கம். தானே நானே நானே தானே தானே நானே அதாவது அங்கிருந்து வரும்போது பாருங்க அப்படியே சுத்தல் இருந்து அதை ஒவ்வொருவரும் இறைநிலை தவத்தை உணரணும். செய்யறதுல அப்படியே நீ அதுவாகணும். அந்த அளவுக்கு முடியும் என்று சொல்லி அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு வாய்ப்பை நம்முடைய ஞான குருவாகவும் சத்குருவாகவும் பல குருமார்களை தன்னோடு இணைத்துக் கொண்டவர்கள். அறிவேதான் தெய்வம் என்றால் தாய்மான நினைச்சுக்கிட்டார். அகத்த மேற்படுத்துக்காட்டி அறிவை தெரிவித்தா திருவள்ளுவர் அவர் உள்ள கொண்டாண்டாரு. அறிவை அறிவதற்கு முறைகள் சொன்ன திருமூலர்ல கொண்டாண்டாரு. அவர்கள் ஆனந்த கவியாத்தா ராமலிங்கம் அவர்கள் கொண்டாண்டாரு. அறிவில் நிலைத்தோ அறவகத்தோ எல்லாருமே அறிவில் நிலைத்தோ ஒரு அறவகத்தோ வாழ்ந்து காட்ட அனைவரையும் கொண்டாண்டாரு. நம்ம யாரையும் கொண்டாடலையே. வைங்க உள்ள நீ வேதாத்திரி உள்ள கொண்டாந்து எல்லாம் உள்ள வந்த மாதிரிதான். எப்படி விநாயகரை கும்பிட்டா எல்லாம் கும்பிட்ட மாதிரிம்பாங்க. விநாயகர்னா ஏதோ நினைச்சுக்க வேண்டாம், பஞ்சபூதம். விநாயகர் கும்பிடும் போதெல்லாம் நிலம் நீர் நெருப்பு காற்று விண்ணுன்ற பஞ்சபூதத்தை பஞ்சபூதம் பண்ற மாதிரி அதை நினைக்கணும், சும்மா இல்ல. பஞ்சபூதம் எல்லாம் இருக்கு. பரமாய சக்திக்குள் பஞ்சமா பூதங்கள் தரமாதித்து நிரப்பு என்று சொல்வதை போல இந்த ஒன்றை இறைநிலை தவத்தை நாம் முழுமையாக செய்கின்ற பொழுது நாம் எங்கிருந்து வந்தோம், எங்க வாழ்றோம், எங்க போறவர்கள் தெளிவாக தெரியும்.
அப்ப அவன் நீ ஒன்றாய் அறிந்திட அறிவு முழுமையல் முக்தி, அவன் நீ ஒன்றாய் அறிந்திட அறிவு முழுமை முக்தி என்று இந்த நிலையை உருவாக்கிய மகானுடைய வழியிலே நாம் அனைவரும் கற்போம், கடைபிடிப்போம், கற்பிப்போம். தொண்டாற்றி இன்பங்காண்ப எப்படி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். மிகப்பெரிய வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலளிக்க உள்ளார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் பெயரையும் ஊரையும் தெரிவித்து தங்களுடைய கைபேசி தாங்களே அட்மிட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும்போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதலாவது அன்பராக குருவம்மாள் அம்மா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? அம்மா, வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். புத்தாண்டு வாழ்த்து, இந்த பொங்கல் வாழ்த்துங்கம்மா. நன்றிங்கம்மா. ஏகலைவா ரொம்ப சிறப்புங்க ஐயா. ஐயாவே ஆமா, ரொம்ப சிறப்பு ஐயா. வேதாத்திரி மகரிஷிய நம்மளுக்கு கொடுத்த அந்த பெற்றோர் மாதிரி உங்களை எங்களுக்கு ஒரு இவ்வளவு அற்புதமா கற்றல், கற்பித்தல், கடைபிடித்தல், இந்த தாரக மந்திரத்தை ரொம்ப அற்புதமா நீங்க வழிநடத்தி எங்களையும் வழிநடத்தி வர்ற உங்க பெற்றோரை நாங்க வாழ்த்தி வணங்குறோங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா இருக்கீங்களா? கேள்விகள் எதுவும் இல்லைங்களாம்மா? கேள்வி ஐயா உரையில என்ன கேள்வி கேட்கறது? எல்லாமே தெளிவா கொடுத்துட்டாரு. ஆமா, நல்ல நீரோட மாதிரி நம்மளுக்கு ஐயா குருவம்மாள் வாழ்த்துக்கள்மா. நம்ம மகிழ்ச்சி. உங்க வாழ்த்துக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்புங்க ஐயா. புத்தாண்டு வாழ்த்துக்கள், அண்டு பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க. ஐயா எல்லாரும் நல்ல தெளிவா புரிஞ்சதுனால கேள்விகளே இல்லைங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சிமா. அதுதான். வேற என்ன இன்னும் வேற என்ன வேண்டும்? அருள்நிதி இந்திரா அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? இந்திராணி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். புது வருஷத்துல உங்களோட அருமையான சொற்பொழிவு, குருவின் மேன்மை. குருவை நாங்க எவ்வளவு மேன்மைப்படுத்தினாலும் உங்க வாயால, உங்களை போல பெரிய பேராசிரியர்கள் வாயினால கேட்கும்போது இன்னும் புதுசா தெரியுது ஐயா. ரொம்ப அருமை. சாமிஜியோட பாட்டையே நீங்க எளிமையா வச்சு அதையே கருவா கொண்டு நீங்க எப்பொழுதும் பேசுறத பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஐயா. நாங்கள்லாம் கூட முயற்சி பண்ணா கூட இந்த மாதிரி வர முடியுமாங்கிற உங்களாலேயும் முடியும். உன்னுள்ளும் உண்மைங்கிறார். உங்களாலேயும் முடியும். பயிற்சி எடுங்க, நல்லா நடத்தலாம். அதிர்ச்சி கவிதை எடுத்துட்டு எல்லாரும் பேசலாமா? அது இல்லாம ஒண்ணு பேசவே முடியாது. தத்துவத்தை கருவி எடுக்காம பேசக்கூடாது, பேச முடியாது. அதுதான் சொல்றேன். எல்லாரும் நன்றி. ரொம்ப அவங்க அன்புக்கு நன்றிமா. இவங்க பேச முடியும், பேசுங்க. இது ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு எல்லாரும் பேசுவாங்க. நீங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. சரளமா அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு. நீங்க பேசினாலே பஞ்ச் டயலாகும் வந்துகிட்டு இருக்கு. உங்களால தானே மந்திரம், மதம் கடந்த மந்திரம் இதெல்லாம் பாப்புலர் ஆனது. உங்களால தானே ஐயா. ரொம்ப சந்தோஷமா. ஒரு நன்றி. நன்றி. ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ஒரே ஒரு கேள்வி இல்லைங்க ஐயா, ஒரே ஒரு செய்தி. அதாவது நீங்க ஒரு வருஷம் இருக்கும், ஒரு வருஷத்துக்கு முன்ன சொன்னீங்க இந்த கிராம சேவை திட்டத்துக்கு எல்லாரும் செய்யலாம்னு சொன்னீங்க. அதுல நானும் குருவம்மா அம்மாவும் சொல்லி செய்யறோம்னு சொன்னோம். அந்த இது பூர்த்தி ஆயிடுச்சு, செஞ்சாச்சு. அதுக்காக மனமார்ந்த நன்றிமா, வாழ்த்துக்கள். அன்னைக்கு அம்மா சொன்னாங்க, ரெண்டு சகோதரிகளும் இணைந்து சாதனை பண்ணிருக்கீங்க. அதுக்காக வாழ்த்துக்கள். எத்தனை ஆயிரம் மக்கள், இந்த கிராமத்து மக்களே உங்களால் பயனாடுறாங்க. பெரிய புண்ணிய கொள்முதல், பெரிய புண்ணிய கொள்முதல். நன்றிமா. நான் தனியா தான் ஐயா கொடுத்தேன் 3.5 லட்சம். அதான் நீங்க தனியா கொடுத்துருக்கீங்க, அவங்க தனியா ஒண்ணு கொடுத்துருக்காங்க. 2 கொடுத்து உங்களால ஒண்ணு வந்திருக்குது. ஆமா, அந்த அம்மாவும் அவங்க சேர்ந்து ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஆமா ஐயா, ரொம்ப நிறைய கொடுக்குறாங்கம்மா. நிறைய கொடுத்துட்டு சொல்லாம இருக்கிறாங்க. நிறைய பேர் இது வரைக்கும் இப்பதான் சொல்றீங்க.
சந்தோஷம் நிறைய ஐயா, அதுக்காக தான் பகிர்ந்துக்கிறதுக்கு தான். இல்லம்மா, எப்ப சொல்லணும். சொல்லும் போது அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாங்கிற எண்ணம் வரும். சொல்லுங்க. நன்றி. ரொம்ப உங்களுக்கும் நன்றி. குடும்பத்தார் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்கிறோம், வாழ்கிறோம், வாழ்க வாழ்கிறோம். வளமுடன். நன்றிம்மா, நன்றிம்மா. நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க நன்றி வளமுடன். அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா நன்றி. 37 வருஷம் மனவளக்கலையில இருக்காருங்களா ஐயா. அதனால அவரு எவ்வளவு சகஜமா சரளமா எல்லா பாடல்களும் ஆமா. ஒரு ஒரு நிகழ்ச்சியில கேட்ட பாடல் தான் இருக்கு. ஆனா ஒரு ஒரு தலைப்புக்கும் அதுக்கேத்த மாதிரி அதை எப்படி அதை அத மாத்தி ஆமா, விளக்கம் சொல்றது ஒரு சிறப்பு விளக்கம் தான். சொல்றாங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க அவருக்கு ஐயா. மட்டும் எப்படி கிடைக்குதுன்னு தெரியல. அந்த ஞானத்தை வளர்த்திட்டாரு ஐயா. ஆமா ஆமா ஆமா. வாழ்க நன்றிகள் அம்மா. வளம். நன்றி அம்மா. வாழ்க வளம். ஐயா இது உண்மைதானுங்கய்யா? இல்லம்மா, எல்லாருமே இருக்கு பழக்கம் தான். நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் சித்திரம், கை பழக்கம், நாப்பழக்கம் தான். பழக்கம் எல்லாராலையும் முடியும். ஒரு மனிதரால் முடியும் என்றால் முடியும். அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு வாரம் சொன்னீங்க, ஒரு கவிதை பல இடத்துக்கு பொருந்தும். ஆமா, ஒவ்வொரு தலைப்புக்கும் அந்த ஒரே கவிதை ஒவ்வொரு தலைப்புக்கும் பொருந்து வரும். அது மிகப்பெரிய சாதனை. அதுதான் நானு ஒரு 3-4 மாசமா உங்களுக்கு ஹோஸ்டிங் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் சொன்ன பாட்டே இருக்குது, ஆனா எல்லா தலைப்புக்கும் அது செட் ஆகுது பாருங்க அப்படின்ற மாதிரி. அதான் வேதாத்திரியம். நன்றிங்க, நன்றிங்க. அடுத்ததாக உமையாளம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? அம்மா வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி. ஐயா வாழ்க வளமுடன். உமையாளம்மா வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஐயா அந்த சத்குருன்னு சொன்னீங்களங்க ஐயா. ஆமா, சத்குருடைய இது அந்த சிறப்பு அம்சம் சொல்லுங்க. ஆமா, ஞான குருங்கிறது அறிவை கொடுக்கறவங்க. அதாவது ஒரு செயல் செய்தால் இதுக்கு வரும், இதெல்லாம் இந்த மூலத்தையே சொல்றவங்க தான் சத்குரு. அதாவது மூலத்தையே கொடுக்கறது சத்குரு. ஆனா அதனால அவரோட செயல்பாடுகளை, விளைவுகளை சொல்றதெல்லாம் ஞானம். அந்த மூலத்தை சொல்லக்கூடியவரும் நம்ம மகிழ்ச்சி அறிவையும் கொடுத்திருக்காங்க, ஞானகுருவா இருக்கிறாங்க. உடலை ரத்த ஓட்ட போட்டம் காட்டு சீராக ஓடுகிறது, அதனால உடம்பு ஈஸியா இருக்குங்கிறது ஒரு அறிவு. ஆனா அத்தனையும் செய்யக்கூடிய ஆற்றல் என்னன்னா, உடல்ல கல்லா கற்றால் உடல் இயங்குது இல்லைங்க, அவனே அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்கம் மேல அந்த தத்துவத்தை, மூலத்தை சொல்றதுதான் சத்குரு. ரெண்டும் கிடைக்கிறது பெரிய விஷயம். நிறைய ஞானகுரு இருக்கிறாங்க. ஆனா தாண்டி மகிழ்ச்சி ஞானகுருவா சத்குருவா இருக்கிறாங்க. சத்குருனா எல்லாம் இயக்கக்கூடிய ஒரு சக்தி. இவங்க என்ன இறையாற்றல், சத்துனா இறையாற்றல், சித்துனா உயிர், ஆனார்னா எல்லாம். ஆமா, நிறைய பேரு இந்த இயக்கத்தை எல்லாம் சொல்லுவாங்க, பஞ்சபூதத்தை சொல்றாங்க, பஞ்சபூதத்தினுடைய கூட்டு சொல்றாங்க, அதெல்லாம் ஞானம். ஆனா பஞ்சபூத மூலமான சுத்தவெளி சொல்லுவதுதான் அது சத்குரு. எல்லாருமே சொல்லிருக்காங்க பஞ்சபூதங்கள், அதனால விளைவுகள், உடல் 5 பஞ்சபூதம் ஆனது எல்லாமே இருக்கு. அவங்களை யாரும் குறை சொல்லவே முடியாதவங்க ஞானிகள் தான். ஆனா அவங்க ஞானகுரு. ஆனா அதை தாண்டி இது எல்லாத்துக்கும் மூலம் ஒன்றே கூட ஒருவனே தேவன் சொல்றாங்க இல்லைங்களா, சத்குரு. நன்றி. நன்றிங்க, நன்றிங்க. மிக ரொம்ப நன்றி. புரிஞ்சிருச்சுங்களாமா? தெளிவா புரிஞ்சிருச்சுங்கம்மா. மிக சிறப்பு. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நல்லதுமா. அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜ் அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? கவிதா கோவிந்தராஜ். அடுத்ததாக வளர்மதி. வளர்மதி அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. இணைப்புக்கு நன்றி. வாழ்க வளம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வளர்மதி அம்மா வாழ்த்துக்கள். சொல்லுங்கம்மா. நன்றி ஐயா. உங்க வாயால என் பேரை கேட்கறதுக்கே ரொம்ப பாக்கியம் ஐயா. குருவின் மேன்மை. உங்க பேரை எல்லாரும் சொல்லி ஆகணுமா? வளர்மதிமா. அறிவு வளரும் அறிவு. ஆமா, அறிவு திருக்கோவிலும் தினம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதுதான் இப்படி ஒரு குரு கடை அமைஞ்சிருக்காரு ஐயா எனக்கு. ஆனா நீங்க சொன்னீங்க மகான்கள் தான் ஐயா, அவங்க நிலைக்கும் நம்மளும் போகலாம் அப்படின்னு அவரு ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாரு. நம்ம முடியும்.
அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ தவம் கண்டினியூஸா பண்றோம். ஒரு சிச்சுவேஷன் வருது ஒரு குடும்பத்துல. கொஞ்சம் ஒரு பர்ஸ்ட் அவுட் ஆனாலே அந்த தவ பலனெல்லாம் போயிட்டு, அப்படியே என்ன சொல்றது? இந்த பலூன்ல இருக்க காத்து உஸ்ஸுன்னு போயிடுது பாருங்க. அந்த மாரி ஒரு எனர்ஜி ஃபீல்டே போயிடுது. அதுக்கு என்ன பண்ணலாம் ஐயா? வாழ்க அது வளமுடன். போகதாம செய்யும். ஜானியர்னு முளம் கத்திரிக்கீங்க இல்லையா, ம், விடாமுயற்சி வேணும். விடாமுயற்சி தம்பி. கடைசி இடம் திறக்க, கடைசி இடம் திறக்கும், ஆ, கடைசி இடம் திறக்கும். அப்ப தட்டிக்கிட்டே இருங்க, திறந்தே தீரும். முடியலங்கிறது இல்ல, அது பாட்டுக்கு ம், அது காலத்தால் கனியும். என்னுடைய வேலை பணி செய்து கிடப்பது. எந்த ம், நேரமும் உங்க இமைப்பொழுது உன் நெஞ்சு நீ தான் வச்சுக்கிறது. வரும், வாழ்க்கையில வாழ்றோம், வரும். அதுக்காக ம். தான் இதெல்லாம் தேவை. சரிங்களா? சரிங்க ஐயா. இல்லாம நம்ம தாங்கவே முடியாம போயிருப்போம். நீங்க இந்த துன்பத்தை ஆ, எல்லாம் தாங்குற சக்தி இந்த தவத்தால தான் கிடைக்குது. அதே இல்ல அப்ப ஆ. லாபம் தானே. கண்டிப்பாங்க, ஏமா, கண்டிப்பாங்க. அது வரும்போது தாங்குற சக்தி ஒண்ணு கொடுத்து இந்த தவம் தான். கண்டிப்பாங்க, பரவாயில்ல, கண்டிப்பாங்க. போட்டு மறுபடியும் எடுத்துக்கலாம். மறுபடியும் எடுத்து சீக்கிரம் எடுத்துடலாம். அதாவது எடுத்துக்கலாம். ஆ. முத சைக்கிள் ஓட்ட விழுந்தீங்கன்னா மறுபடியும் சைக்கிளை தூக்கி எரி பேர்ல நேரம் ஆகும். மறுபடியும் ம், விழுந்தா டக்குனு ஒண்ணு எடுத்து ஓட்டிடுவோம். அதுதான். ம், அதனால நீங்க ம். அப்படி நினைக்கவே வேண்டாம். சரிங்க அதாவது ஐயா. தவம் இருக்கிறனாலதான் எந்த துன்பம் வரும், ஆனா தாங்குற கண்டிப்பா சக்தியும் நிறைய வரும். வருதுங்க ஐயா. நிறைய வருது. இல்லம்மா, துன்பம் வரதான் நீ தூய்மையாருன்னு அர்த்தம். ம், 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 புரியுதுங்களா? ம். படப்பட சரிங்க. பலூத்துலயா சுட சுட ம், போடும் போல படப்பட துன்பங்கள் நீங்கும். ம், ம். துன்பப்படும் பாக்கியவான். துன்பமா எடுத்துக்காதீங்க, அது ஒரு பதிவு கழிவு நீக்கும். இல்ல அத ஃபேஸ் பண்ற தைரியத்தை கொடுத்திருக்காரு குரு. அதேதான், அதேதான், ஆ, அதுதான். அது கண்டிப்பா. நமக்கு பெரிய பாக்கியம். கண்டிப்பாங்க ஐயா. அதனால கண்டிப்பாங்க. இதுவே நீங்க செஞ்ச புண்ணியம். தொடர்ந்து பண்ணுங்க, கண்டிப்பா இருக்குது. ஆனா இதுதான்னு தெரியாம இருக்கிறீங்க. ம், நீங்க ம், ம். நல்ல நிலையில் இருக்கிறீங்க. அப்படி நன்றிங்க ஐயா. இருந்தாலும் நம்ம நிலையில் இருக்கிறோங்கிறது நமக்கு தெரியல. ம், ம், அது தன்னை ஏறிய தனக்கு ஒரு கிளை மாதிரி உங்ககிட்ட பெரிய பலம் இருக்கு. அந்த பலம் உங்ககிட்ட ம், இருக்குன்னு தெரியாம போயிருமான்னு நினைக்கிறீங்க. போகாது, போகவே போகாது. ம். ம். வாழ்த்துக்கள். சரிங்க. எல்லா வளமும் நலமும் பெறுவோம். இந்த துன்பம் எல்லாம் வந்து போற விஷயங்க. எந்த மகானுக்கு துன்பம் இல்லாம இருந்தது? நம்ம கண்டிப்பாங்க. மனதை யாராலையும் காயப்படுத்த முடியாது. தெளிவா ஆ, இருங்க, ஆழமா இருங்க, ஒன்று நிறைய பழக்குங்க. நல்ல சங்கல்பம் சரிங்க. போடுங்க, காப்பு போடுங்க. சரிங்க ஐயா. ஏபிடி போட்டிருக்கேன் ஐயா. ஏபிடி திருவான்மையூர்ல அட்டென்ட் துணை பண்ணிருக்காங்க பேராசிரியர் ஏபிடி. வளர்மதி அவர்கள் வாழ்வளமுடன். இன்னும் அருமையான ரொம்ப கொள்வது நன்றி. புண்ணிய கொள் நன்றி. பண்ணிக்கிட்டே இருங்கம்மா. இந்த நன்றி தராசுல ஐயா. தூக்கி புண்ணியத்தை போட்டே இருங்க. இது கீழே போயிடும், இது மேல நன்றிங்க ஐயா. வந்துடும். கண்டிப்பாங்க ஐயா. மேல நன்றிங்க என்னன்னா ஐயா. அந்த புண்ணிய கொள் தராசுல வச்சுக்கிட்டே இருக்க ம். வேண்டியது. அது பாட்டு கீழே இறங்கியே தீரும். கண்டிப்பாங்க ஐயா. மிக்க நன்றி, நன்றி, நன்றி நன்றி, ஐயா. நன்றி. பொங்கல் வாழ்த்துக்கள் ஐயா. தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்வளமுடன். நன்றி. நன்றிங்க ஐயா உங்கள் வாழ்த்துக்கு. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜ் அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க கவிதாம்மா வளமுடன் வாழ்த்துக்கள். அம்மா. கவிதாம்மா வாழ்த்து. கவிதா கோவிந்தராஜ் வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா, நீங்க சொல்ற மாதிரி நாங்க இப்பதான் முயற்சியே பண்ணிட்டு இருக்கோம். அது போதும் ஆஹ் அம்மா. முயற்சி திருவனை அளிக்கும். நல்லது ஐயா. இப்ப இப்ப என் பேரன் ஆட்டிசம் ஐயா. இப்ப நான் பண்ற தவம் அவனுக்கு நல்லது நடக்குங்களா? கண்டிப்பா நடக்கும். அதாவது வேர்ல தண்ணி ஊத்துறான், கடைசி கொழுந்து வரைக்கும் போகும். நல்லது போகுமான்னு நம்புங்க. உங்க வேர்ல தண்ணி ஊத்துறா, அந்த கொடி எவ்வளவு தூரம் படம் அந்த கடைசி துளி வரைக்கும் போவோம், காய்க்கு போவோம், எல்லாத்துக்கும் போவோம். நீ நல்லா பண்ணுங்க, சங்கல் பண்ணுங்க. ஒரே உயிர் கலப்பு தான், ஏகலைவன் தான். எங்களுக்கு 53 வயசாகுது ஐயா. இப்பதான் எங்களுக்கு இந்த ஞானமே கிடைக்குது. அம்மா 53 வருஷம் தான் ஆகுது. 53 ஆச்சு சொல்லாதீங்க, 53 தான் ஆகுது. இன்னும் நிறைய இருக்குது. நிறைய பேருக்கு 70, 90 கிடைச்சல இருக்கு. நமக்கெல்லாம் 53 கிடைச்சிருச்சு இல்ல. சந்தோஷம். கிடைச்சதை விட்டுறாதீங்க. இல்ல நாங்க கிடைச்சத டெய்லி நாங்க பயன்படுத்திக்கிறோம். அவ்வளவுதான். நல்லா தவம் பண்ணுங்க, வாழ்த்துங்க, காப்பு கொடுங்க, எல்லாரையும் வாழ்த்துங்க, மகிழ்ந்து இருங்க, பிறர் மகிழ்வித்து இருங்க. அவ்வளவுதான். என்னால் முடிந்த உதவியே மத்தவங்களுக்கு செய்யணும். அவ்வளவுதான். பிறரை வாழ்த்தி வாழ்க, பிறர் வாழ்த்த வாழணும். 2 இது. பிறரை வாழ்த்தி வாழணும், பிறரை வாழ்த்துவாங்க. மகிழ்ந்து வாழ், பிற மகிழ்வித்து முடிஞ்ச என்னால் முடிஞ்ச உதவி செய்யிட்டே இருக்கணும். நல்லதுதான், நல்லது. இதுதான் வேதாத்திரியம். நல்ல தாய் தந்தைக்கு பிறந்தோம், நல்ல ஞானம் கிடைக்கணும்னு இப்ப வேண்டிக்கிறோம். அவ்வளவுதான். அது கண்டிப்பா இருக்கு. அது இருந்ததுனாலதான் இருக்கு. அம்மா அப்பா புண்ணியம் எல்லாம் வந்திருக்க முடியாது. நிறைய சேர்த்து அடுத்த தலைமுறைக்கு நிறைய கொடுங்க.
அவங்க நமக்கு ஒரு 50 ரூபா கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஒரு 5000 5 லட்சம் கொடுப்போம். நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. அம்மா, வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்புமிக்க சிந்தனையாளர்களே, அறிஞர் மக்களே, பொதுவா மனித மனதை விட ஒரு சக்தி வாய்ந்த பொருள் இல்லை. ஏன்னா உலகத்துல மிகப்பெரிய சக்தி இறை சக்தி. அந்த இறையாற்றலே மனமாக இருக்கிறதா, ஏகம்பிரமம் அகம்பிரமாசி வேதம் சொல்லுது இல்லைங்களா? அதைத்தான் அருத்தந்தி அவர்கள் மனோசக்தி நிகராக எதுவும் இல்லை. இதை மகாபாரதத்துல கூட இது நாகாஸ்திரம் பிரம்மாஸ்திரம் வாங்க. நாக்கு நாகாஸ்திரம், மனசு பிரம்மாஸ்திரம். அதை நல்லது பயன்படுத்தணும். அப்ப நலம் எண்ணி நலம் சொல்லி நலம் தான் நடக்குங்கிற ஒரு நல்ல செய்த புத்தாண்டுல 2025 ஆண்டு வேதாத்திரி ஆண்டாக நான் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்றதுக்கு நன்றி சொல்லும். முதல்ல ஏன்னா எழுந்துச்ச உடனே இந்த நாள் மிக இனிய நாள், எனக்கு இதுவரை கிடைத்ததுக்கு நன்றி சொல்லுகிறேன், கிடைக்க வேண்டியதற்கு முயற்சி செய்து பெறுவேன், இறைவா எனக்கு என்ன தகுதி கொடு, நான் எல்லாம் முடிந்த அளவுக்கு ஒத்துதவி வாழ்வேன். அதான் ஒத்து உதவி வாழ்வேன், அவ்வளவுதான். வேற எந்த வேலை வேண்டியது 3 இருந்தா போது. வாழ்க்கை எல்லாம் எங்க பார்த்தாலும் மகிழ்ச்சி தவிர இருக்காது. மனம்தான். மனமதை உயர்த்தினால் மட்டும் இல்லை இன்பம், மனமதை தாழ்த்தினால் மயக்கத்தால் துன்பம், மனதிலே உள்ளதெல்லாம் வற்றங்கத்தின் வருத்தினுடைய வாக்கின்படி உங்கள் அனைவருக்கும் அற்புதமான இந்த ஞான பொங்கல், அதாவது தொட்டுத்தான் நான் தெரிவேன் சூடாராது சுவைக்க இந்த சூட்சும அறுத்தங்களுக்கு எப்பவுமே ஆறாத ஒரு பொங்கலை கொடுத்துருக்காங்க. இது எல்லாருக்கும் நம்ம கொடுக்கணும், அது முக்கியம். நம்ம எவ்வளோ பேருக்கு கொடுக்க முடியுமா? இந்த 2025 ஆண்டு வேதாத்திரி ஆண்டாக கடைகோடி மக்களும் தேர்வாகக்கூடிய அந்த கிராம சேவை திட்டம் சாதாரண இல்லை. இந்திரா அம்மா பாருங்க, ஒரு கிராமத்தை கொடுத்துருக்காங்க. நம்ம இவங்க 2 சகோதரிகள் சேர்ந்து பயிற்சி கொடுத்துருக்காங்க. நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. கொடுத்து சொல்லக்கூட மாட்டாங்க, கொடுத்துட்டு நல்லா அது நடக்கட்டுங்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொருவரையும் மனமாற வாழ்த்தி இந்த இணைப்பில் இருக்கிற அனைவருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்களையும், வருகின்ற நாளெல்லாம் நாம் உயர்வு பெறுவதற்கும் பிற உயர்த்துவதற்குமே பயன்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லி இதை அற்புதமாக வழி நடத்தக்கூடிய சகோதரி அவர்களுக்கும் மிக சிறப்பாக இந்த தொகுப்புரையை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சகோதரிகளும் அப்படியே அந்த பாருங்க, அப்படியே அந்த 1 மணி நேர உரையை அப்படியே தொகுத்து எவ்வளவு அப்படி ஜூஸாக கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண சக்தி அல்ல. இதுக்காக வழிகாட்டக்கூடிய வீரப்பன் அவர்கள் பேராசிரியர், சவுமுத்திர பேராசிரியர் அவர்களுக்கும், சக்தி குமாரவேல், முரளி ஐயா அவங்க, இதுக்காக நல்ல தன்னார்வ தொண்டர்கள், நம்மளுடைய ஐடியில் நடக்கக்கூடிய தொழில்நுட்ப அன்பு சகோதரர்கள் அனைவருமே வாழ்த்த தான் நம்ம வாழ்த்திக்கிட்டே இருப்போம். ஆளியாளுக்கு அத்தனை பேர் உலக அளவில் இருந்து எல்லாரையும் வாழ்த்தி வாழ்வோம், பிற வாழ்த்த வாழ்வோம். நன்றி. வாழ்க வளமுடமா. மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்கள்